வணக்கம் தோழர்களே. பாலஸ்தீன் மீதான இனப்படுகொலை போர் துவங்கி இன்றோடு 855 நாட்கள் ஆகின்றன. இந்நிலையில் காசா உள்ளே தொடர்ந்து இனப்படுகொலை நடந்து கொண்டே இருக்கிறது. காசா உள்ளே இருந்து செயல்படும் அமைப்புகளை விட காசாவுக்கு வெளியே முக்கியமாக இஸ்ரேல் உள்ளேயே இருக்கும் தொண்டு நிறுவனங்கள் அதிக கவலைகளை தெரிவித்து இந்த தகவலை வெளியிட்டுள்ளார்கள். கடந்த 5, 7 நாட்களில் குறைந்தது 100 பேருக்கு மேல் இஸ்ரேல் கொலை செய்துள்ளது. இதனைத் தொடர்ந்து பாலஸ்தீனை சுற்றியுள்ள மற்ற நாடுகளும் இதற்கு கண்டனங்களை தெரிவித்து வருகின்றன. இந்த கண்டனங்கள் எப்பவும் போல வெறும் கண்துடைப்பாகவே இருக்கின்றது என்பதை நாம் கண்கூட பார்க்க முடிகிறது. அதே சமயம் மக்களுக்கு தேவையான உணவுப் பொருட்களை வழங்காமல் தடுப்பது, அதேபோல் உள்ளே போர்ட் ஆஃப் பீஸ் என்ற பெயரில் உள்ளே துவங்கவிருக்கும் அந்த மறுகட்டமைப்புக்கான பணிகள் அல்லது மறுகட்டமைப்புக்கான நிர்வாகத்தை அமைப்பதிலும் இஸ்ரேல் பெருமளவில் தலையிட்டு வருகிறது. இதேபோல் மறுபக்கம் ஈரான் மற்றும் அமெரிக்கா இடையிலான அந்த போர் என்பது கிட்டத்தட்ட உறுதியாகிவிட்டதாகவே அனைத்து சமிக்கைகளும் நமக்கு காட்டுகிறது. அதேபோல் 2 நாட்களுக்கு முன்பு ஓமன் தலைநகர் மஸ்கட்டில் ஈரான் மற்றும் அமெரிக்கா இடையிலான இன்டைரக்ட் பேச்சுவார்த்தை நடந்து முடிந்திருக்கிறது. இப்படி பல்வேறு நிகழ்வுகள் நாம் பேச வேண்டியிருக்கிறது. ஒவ்வொன்றாக பேசுவோம். நம்மோடு தோழர் செந்தில் அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் செந்தில் தோழர். தோழர், இந்த இது வந்து காசா உள்ள இந்த இவங்க கடைசியா இருந்த கடைசி ஒரே ஒரு போர் கைதியோட கடைசி ஒரே ஒரு பாடி ஒண்ணு இருந்துச்சு. அதையும் வாங்கிட்டு போயிட்டாங்க. அது போன பிறகு வந்து மிக கடுமையான தாக்குதல் நடத்திக்கிட்டே இருக்காங்க. இன்க்ளூடிங் இன்னைக்கு 7ஆம் தேதி, பிப்ரவரி 7ஆம் தேதி இன்னைக்கு வந்து மக்கள் குடியிருப்புக்கு மேல ஹெலிகாப்டர்ல பறந்து துப்பாக்கியில சுடுறது, மிகப்பெரிய குண்டுகளை வந்து மக்கள் குடியிருப்பு மேல போடுறது, அங்க இருக்கக்கூடிய கட்டிடங்கள் என்ன கட்டிடங்கள்லாம் என்ன பாக்கி இருக்கோ எல்லா கட்டிடங்களையும் இடிக்கிறதுன்னு இந்த வேலை தொடர்ந்து போயிட்டே இருக்குது. இது அவங்க நிறுத்துற மாதிரியே தெரியல. கடமைக்கே இதுக்கு தகுந்த மாதிரி அப்பப்போ அந்த அரபு நாடுகள் ஒரு அறிக்கை விட்டுட்டு அமைதியா இருந்துடுறாங்க. இதுல வந்து இதுக்கு நடுவுல ட்ரம்ப் வந்து நான் இதை பண்ணிட்டேன் அதை பண்ணிட்டேன் இன்னும் வந்து இந்த போர்ட் வந்து ஆக்டிவேட் பண்ண போறோம் அப்படிலாம் சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. அதுல இன்னொரு இது என்ன அப்படின்னா, அந்த போர்ட் ஆஃப் பீஸ் அப்படின்ற ஒரு இதுக்கு அவங்க வந்து ஒரு இது ரெடி பண்றாங்க எம்பளம். அந்த எம்பளமே வந்து இப்படி இருக்கக்கூடாது, நாங்க சொல்ற மாதிரி தான் இருக்கணும்னு சொல்லி இஸ்ரேல் சொல்லிக்கிட்டு இருக்குது. இப்போதைய சூழ்நிலை அங்க எப்படி இருக்கு? ஹமாஸோட நிலைப்பாடு என்ன? நீங்க போன தடவையே சொல்லியிருந்தீங்க. ஹமாஸ் வந்து இத இந்த அதுக்கு ஒரு வார்த்தை கூட டெக்னோகிராஃப்ட் சொல்லியிருந்தீங்க. அந்த அமைப்பு அந்த கமிட்டி உள்ள வர்றத ஹமாஸே ஏத்துக்குது. இது எப்படின்னு புரியல அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. தற்போதைய சூழ்நிலை அங்க எப்படி இருக்கு? அதை பத்தி சொல்லுங்க. தற்போதைய சூழ்நிலை நீங்க சொன்ன மாதிரி தான். கசாம் பிரிகேடினுடைய ஃபைட்டர்ஸ் வந்து கொலை பண்றது தொடர்ந்து நடக்குது. அது குறிப்பா வந்து அந்த உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய கொலாபரேட்டர் ஃபோர்ஸஸ், அந்த ஐசிஸ் தீவிரவாத குழு, இன்னும் பல குழுக்கள் 2-3 குழுக்கள் இருக்கிறானுங்க. அவனுங்க எல்லாம் வந்து யுஏஇ இஸ்ரேலினுடைய ஆதரவோட அவங்களுடைய ஃபண்டிங்ல இயங்கக்கூடிய குழுக்கள். அவனுங்க வந்து இந்த கசாம் வீரர்களை வந்து அசாசினேட் பண்றத வந்து பண்றானுங்க. நேற்று வந்து இன்டீரியர் செக்யூரிட்டி ஃபோர்ஸஸினுடைய தலைவராக இருந்தவரை வந்து அசாசினேட் பண்ணியிருக்கிறானுங்க. அதே போல ஒரு 4-5 நாட்களுக்கு முன்பு ஹமாஸ் அதாவது அல் கசாம் பிரிகேடினுடைய ரஃபா ஈஸ்ட் பிரிகேடினுடைய பெட்டாலியனுடைய தலைவராக இருந்தவரை வந்து அரெஸ்ட் பண்ணி இஸ்ரேல்கிட்ட ஒப்படைச்சிட்டானுங்க. ஸோ தொடர்ந்து வந்து இந்த காலகட்டத்தை பயன்படுத்தி, இந்த அமைதி ஒப்பந்தங்கிற இந்த காலகட்டத்தை பயன்படுத்தி ரெசிஸ்டன்ஸ் தலைவர்களை வந்து கைது பண்றது, ரெசிஸ்டன்ஸ் வீரர்களை கொலை பண்றது, இதை கொலாபரேட்டர்ஸ் மூலமா வந்து தொடர்ந்து இஸ்ரேல் பண்ணிக்கிட்டே இருக்கு. அதனை கடந்து அவனுங்க என்ன பண்றானுங்கன்னாக்க குடியிருப்பு பகுதிகளில் இன்னும் மிச்சம் மீதி இருக்கக்கூடிய கட்டிடங்களை வந்து அடிக்கிறதெல்லாம் வந்து தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கிறானுங்க. நேற்று கூட ஒரு 3 மாடி கட்டடத்தை வந்து குண்டு வீசி தகர்த்திருக்கிறானுங்க.
அதே போல குழந்தைகள் உட்பட பலரை வந்து இந்த எல்லோ லைனை கிராஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து கொலை பண்ணிக்கிட்டே இருக்கிறானுங்க. ஓ, இது வந்து பர்மனண்டான ஒரு ஒரு எக்ஸ்கியூஸ் மீ ஒரு நாமாவே வந்து இதை மாத்திட்டானுங்க. இப்படித்தான் வந்து நாங்க தொடர்ந்து இயங்குவோங்கிறத ஒரு நாமாவே மாத்திட்டானுங்க. ஹெஸ்புல்லாவுக்கு எதிரான இந்த போர் நிறுத்த உடன்படிக்கை வந்து எப்படி மீறப்பட்டு அன்றாடம் வந்து அத்துமீறல்கள் நடந்துகிட்டு இருக்கோ, அதே மாதிரியான நிலை தான் இன்னைக்கு பாலஸ்தீனத்திலயும் இருக்கு. ஸோ அதையே தான் இன்னைக்கு ஹமாஸும் அக்ரி பண்ணிட்டு அவங்க ஒன்றும் பெருசா ரியாக்ட் பண்ற மாதிரியும் தெரியல. ஏன்னா இதுல கத்தாரு, துருக்கியினுடைய அழுத்தம் வந்து கடுமையா இருக்கிறதா பலராலும் குற்றச்சாட்டுக்கு உள்ளாகுறாங்க ஹமாஸ் அமைப்பு. நான் ஹமாஸ் வந்து இன்னும் பெருசா பேசல. ஹமாஸ் வந்து தன்னுடைய நடவடிக்கைகளை வந்து நிறைய மாற்றங்களை வந்து இப்ப பார்க்க முடியுது. நம்மளாலேயே பார்க்க முடியுது. பழைய மாதிரி வந்து ஹமாஸ் வந்து இப்ப இயங்குறதா நமக்கு தெரியல. ஸோ அதனால இந்த ப்ரெஷர்ல வந்து அவங்க அதுவும் குறிப்பா வந்து கத்தார் இது துருக்கியினுடைய அழுத்தத்துக்கு வந்து அவங்க கட்டுப்படுறத வந்து நம்மளால பார்க்க முடியுது. பல தரப்புல இருந்தும் குற்றச்சாட்டுகளும் வருது. துருக்கியை வந்து அவங்க ரொம்ப நம்புறாங்க. துருக்கியினுடைய கட்டுப்பாட்டுல வந்து இப்ப இன்னைக்கு ஹமாஸ் கிட்டத்தட்ட போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பலரும் வந்து குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. நடவடிக்கைகளை பார்க்கும்போதும் அது வந்து நம்மளால அனுமானிக்க முடியுது. அந்த மாதிரியான ஒரு குற்றச்சாட்டுல நியாயம் இருக்கிறதா தான் நமக்கும் தெரியுது. ஸோ அதனால இது வந்து இவ்வளவு பெரிய ஒரு இனப்படுகொலை எதிர்கொண்டதுக்கு அப்புறம் ஒரு அமைப்பு இந்த மாதிரி வந்து அடிபணிஞ்சு போறதுங்கிறதே வந்து ஒரு ஒரு நல்ல விஷயமா தெரியல. அதுவும் இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில இந்த அக்டோபர் 7 அலெக்சா ஃப்ளட் ஆரம்பிச்சது. அது நம்ம ஆரம்பத்திலேயே பேசியிருக்கோம். நல்லா தோழர்கள் கேட்டுக்கிட்டு இருக்கிற தோழர்களுக்கு தெரியும். இது வந்து வெறும் ஹமாஸோட இல்ல பாலஸ்தீனத்தோட நிக்காது. இது விரிவடைஞ்சு கடைசியா ஈரான் வரைக்கும் வந்துதான் வந்து இந்த போர் வந்து முடிவுக்கு வரும் அப்படிங்கிறத நம்ம சொன்னோம். ஈரானுக்கு போர் வந்துச்சுன்னா கண்டிப்பா வந்து இது ரீஜனல் போரா தான் வந்து விரிவடைஞ்சு போகும். அதை தவிர்த்து இந்த போர் வந்து நிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா இஸ்ரேல் வந்து தன்னுடைய டிட்டரன்ஸ் கெப்பாசிட்டி வந்து இழந்துருச்சு. ஸோ திரும்ப வந்து டிட்டரன்ஸை மீள் உருவாக்கம் பண்ணணும்னா அவனுங்களுக்கு வேற ஆப்ஷனே கிடையாது. அவனுங்க இந்த பகுதியில எல்லாரு கூடயும் வந்து சண்டை நடத்தினா மட்டும்தான் வந்து மீள் கட்டுமானத்தை பண்ண முடியும். ஸோ அதை நோக்கி தான் அவனுங்க நகருவானுங்க. அவனுங்களுக்கு வேற ஆப்ஷன் இல்லை அப்படிங்கிறத நம்ம அப்பவே பேசியிருக்கோம். தோழர்கள் கேட்டுக்கிட்டு இருக்கிற தோழர்களுக்கு தெரியும், தொடர்ந்து கேட்டுக்கிட்டு இருக்கிற தோழர்களுக்கு. ஸோ இன்னைக்கு அதுதான் நிலை. கசாம் பிரிகேடு உள்ளுக்கு ஃபைட் பண்ணுது. ஆனா வெளியில இருக்கிற பொலிட்டிக்கல் பீரோங்கிறது என்ன மாதிரி இருக்கு? கிட்டத்தட்ட வந்து இன்னைக்கு பாலஸ்தீனத்திலிருந்தே குற்றச்சாட்டுகள் வருது. அதுவும் குறிப்பா ரெசிஸ்டன்ஸ் தரப்புகள்ல இருந்தே குற்றச்சாட்டுகள் வருது. ஹமாஸ் வந்து மீண்டும் வந்து முஸ்லிம் பிரதர்ஹுட் ஆதரவு சக்தியா மாறுதா அப்படிங்கிற ஒரு கேள்வியை வந்து அவங்களே எழுப்புறாங்க. ஸோ நம்மளாலையும் பார்க்க முடியுது. ஏன்னா அமெரிக்காவை வந்து எதிர்த்து பெருசா பேச காணோம். சமீப காலங்கள்ல குறிப்பா வந்து இந்த இந்த அமைதி உடன்படிக்கை ஏற்பட்டதுக்கு அப்புறம் ட்ரம்ப் பீஸ் பிளான்ங்கிறத வந்து அக்ரி பண்ணதுக்கு அப்புறம் பெருசா அமெரிக்காவை வந்து அவங்க விமர்சனம் பண்றதை குறைச்சிக்கிட்டாங்க. கத்தார் போன்ற நாடுகள் வந்து அதுக்கு முழுமையான அழுத்தத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க, கண்ட்ரோல் பண்றாங்க துருக்கி, கத்தார்லாம். ஸோ அதனால கொஞ்சம் சரியில்லாத நிலைமை தான் வந்து இருக்கு. ரெசிஸ்டன்ஸ் தரப்பை பொறுத்தளவுல பாலஸ்தீனத்துக்குள்ள சரியா போற மாதிரி நம்மளால பார்க்க முடியல. ஸோ எது எப்படியோ இப்போ வந்து அந்த பீஸ் போர்டு மீட்டிங் வந்து இன்னைக்கு அரேஞ்ச் பண்ணியிருக்கிறதா சொல்றானுங்க. ஏதோ ஃபர்ஸ்ட் டைம் வந்து பீஸ் போர்டு மீட்டிங் வந்து நடக்கிறதா சொல்றானுங்க. அதே போல அந்த டெக்னோக்ராட்டிக் கமிட்டியை வந்து ஃபார்ம் பண்ணியாச்சு ஏற்கனவே. பாலஸ்தீன டெக்னோக்ராட்டிக் ரூலிங் கமிட்டியை வந்து ஃபார்ம் பண்ணியாச்சு. அவங்கள இதுவரைக்கும் வந்து இஸ்ரேல் அனுமதிக்கல உள்ளுக்கு வர்றதுக்கு. அது அன்னைக்கு ஹமாஸினுடைய ஸ்போக்ஸ் பர்சன் வந்து சொல்லியிருக்கிறாரு, சர்வதேச அழுத்தம் வந்து கொடுக்கணும். அதே போல இந்த மீடியேட்டர்ஸ் வந்து இதை பத்தி பேசணும். ஆக்குபேஷன் வந்து அனுமதிக்கல. இது அவங்க வந்து டேக் ஓவர் பண்றதுக்கும் வரல, கவர்மெண்ட்டை டேக் ஓவர் பண்றதுக்கு. இனிமே அவங்க தான் வந்து கவர்மெண்ட்டை ரன் பண்ணும். ஏன்னா அவங்களுடைய அதாவது ஹமாஸ் தரப்பினுடைய டிமாண்ட் எல்லாத்தையுமே வந்து அவங்க ஃபுல்ஃபில் பண்ணிட்டாங்க. எல்லாமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் வந்து டெக்னோக்ராட்டிக் கவர்மெண்ட் கிட்ட வந்து கவர்மெண்ட்டை வந்து கவர்னன்ஸை வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு அவங்க வெளியே விடுவிக்கப்படுறது தான் வந்து பீஸ் பிளான்ல இருந்தது.
அதுக்கு நாங்க தயாரா இருக்கிறோம். ஆனா டெக்னோக்ராட்டிக் கமிட்டியை வந்து இன்னும் உள்ளுக்கு அனுமதிக்கல இஸ்ரேலு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அதுக்கு அழுத்தத்தை கொடுக்க சொல்லி அவங்க கேட்டிருக்கிறாங்க. பட் ஆனா யாரும் எதை பத்தியும் பேசுற மாதிரி தெரியல. டெக்னோக்ராட்டிக் கவர்மெண்ட்டுங்கிறதே வந்து ஒரு கொலாபரேட்டர் ஃபோர்ஸா தான் வந்து அவனுங்க டிசைன் பண்ணியிருக்கிறானுங்க. இப்போ யாரும் வந்து நேர்மையானவங்களா இல்லை. எல்லாமே பழைய மாதிரி வந்து அந்த ஓஸ்லோ உடன்படிக்கையில வந்து எப்படி ஒரு ஒரு பாசிவ் ரெசிஸ்டன்ஸுக்கு எதிரான ஒரு பாசிவ் கவர்மெண்ட்டை வந்து உருவாக்கி கொண்டு வந்தானுங்களோ, இன்னைக்கு பாலஸ்தீன் அத்தாரிட்டி எப்படி உருவாக்கி கொண்டு வந்தானுங்களோ அதே மாதிரியான ஒரு கமிட்டியை தான் வந்து இவனுங்க போட்டிருக்கிறானுங்க. அதை வந்து கைட் பண்றதுக்கும் இல்லை அதை கண்ட்ரோல் பண்றதுக்கும் வந்து போர்ட் ஆஃப் பீஸினுடைய தலைவரா ட்ரம்ப் இப்படி இப்படி வந்து கிட்டத்தட்ட வந்து பழைய மேண்டேட் சுச்சுவேஷனை தான் வந்து கொண்டு வந்திருக்கிறானுங்க. ஸோ இதுல இதுவுமே நடக்கல. இன்னும் டெக்னோக்ராட்டிக் கமிட்டி வந்து உள்ளுக்கு அனுமதிக்கப்படலை. அதையும் யாரும் கேட்கல. ஸோ அதனால பாலஸ்தீனர்களினுடைய நிலை ரொம்ப மோசமானதா இருக்குது. இதுல இந்த ரீஜனல் டென்ஷன்ங்கிறதும் ரொம்ப தீவிரமடைஞ்சு போயிட்டு இருக்கு. அதனால வந்து இந்த இந்த அலெக்சா ஃப்ளட்டுங்கிறது 2023 அக்டோபர் 7 ஆரம்பிச்சதுங்கிறது இன்னும் மோசமான ஒரு தளத்தை நோக்கி நகர்ந்துகிட்டு இருக்குங்கிறத நம்மளால கண்கூட பார்க்க முடியுது. ஓகே ஓகே தோழர், புரியுது. இதுல வந்து முக்கியமா இந்த ரீஜன், இந்த ஒட்டுமொத்த பிராந்தியத்துல அடுத்து மிக முக்கியமா பார்க்கப்படக்கூடிய ஒரே விஷயம் வந்து இப்போ ஈரான் மீதான இந்த ஈரான் மீது தாக்குதல் நடத்திடுவாங்க அப்படின்னு சொல்றதா இருக்கட்டும், அல்லது ஈரான் வந்து அதுக்கு நாங்க எல்லாத்துக்கும் தயாரா இருக்கோம் அப்படின்னு சொல்றதா இருக்கட்டும். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்போது நேற்று வந்து இதுல நடந்திருக்கு மீட்டிங்கு, ஓமன் தலைநகர் மஸ்கட்ல நடந்திருக்குது. இன்டெரக்டா தான் நடந்திருக்கு பேச்சுவார்த்தை. அந்த பேச்சுவார்த்தைலாம் முடிஞ்சு அடுத்த ஒரு 2 ஹவர்ஸ்லயே பாத்தீங்கன்னா என்ன பண்ணிருக்காங்க, ஈரான் மேல திருப்பி இன்னும் ஒரு 14 கப்பல்கள் 15 கம்பெனி அவங்க மேல எல்லாம் திரும்ப வந்து தடை அமெரிக்கா கொண்டு வந்திருக்கு. இது ஒரு பக்கம் நடந்துகிட்டே இருக்கு. திரும்ப வந்து இன்னைக்கு இப்ப நம்ம பேசிட்டு இருக்க இன்னைக்கு வந்து நேத்து யாரெல்லாம் வந்து அமெரிக்க தரப்புல போய் அங்க மீட் பண்ணிட்டு வந்தாங்களோ, இன்னைக்கு வந்து அவங்க இங்க ஈரான் பக்கத்துல கடல் நிக்கக்கூடிய யுஎஸ்எஸ் அப்ரஹாம் கப்பலை போய் விசிட் பண்ணி வந்திருக்காங்க. விட்காஃப், ஜேர் குஷ்னர், அப்புறம் சென்காமோட தலைவர், இவங்கெல்லாம் போய் பார்த்துட்டு பேசிட்டு வந்திருக்காங்க. எவ்வளவு தூரம் இங்கேருந்து ரீச் ஆகும், ஈரான் மேல தாக்குதல் நடத்தினா எவ்வளவு தூரத்துல வந்து பாசிபிலிட்டி இருக்கு அப்படின்லாம் பேசிட்டு வந்திருக்காங்க. இது இன்னைக்கு நடந்திருக்கு. ஸோ இப்போ நீங்க தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருந்ததுதான், வாரிஸ் இன்விட்டபிள் ஒன்னு அடிக்கடி சொல்லுவீங்க. அது போல என்னதான் நடந்தாலும் இது 4 வேளை தள்ளி போகலாம், ஆனா வந்து போர் நடக்கிறதுல எந்த இதுவும் இருக்காது, கன்ஃபார்மா நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டே இருந்தீங்க. இப்ப அது நோக்கிதான் போயிருக்குன்னு இது தெரியுது. இந்த பேச்சுவார்த்தை எந்த அளவுக்கு ஃப்ரூட்ஃபுல்லா இருந்திருக்கு, அல்ல இதுவும் ஒரு கண் துடைப்பா? இல்ல, இது கிளியரான கண் துடைப்பு நடவடிக்கை தான். ஏன்னா இதுல என்ன பேசி தீர்வு கொண்டு வர முடியும்? ஏன்னா டிமாண்டுங்கிறது அமெரிக்கன் சைட்ல இருந்து வைக்கிறது. ஆக்சுவலா நீங்க பாத்தீங்கன்னா இது முதல்ல ஆரம்பிச்சது ஜூன் மாசத்துல. அந்த பேச்சுவார்த்தை வந்து ஆரம்பிச்சு நடந்துகிட்டு இருக்கிற அந்த காலகட்டம்ங்கிறது எதை பத்தின பேச்சுவார்த்தையா இருந்ததுன்னா நியூக்ளியர் இஷ்யூ தொடர்பான பேச்சுவார்த்தை தான். ஏன்னா ஏற்கனவே ஜேசிபிஓய வந்து முறிஞ்சு போனதுனால புதுசா ஒரு அக்ரிமெண்ட்டை ட்ரம்ப் தலைமையில வந்ததுக்கு அப்புறம் ட்ரம்ப் வந்து உருவாக்கணுங்கிறத நோக்கமா வச்சிருக்கிறதா தான் வந்து அன்றைய காலகட்டத்துல பத்திரிகைகள் வந்து எழுதினாங்க. ஸோ ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இருக்கிற அந்த முரண்பாடுங்கிறது இந்த நியூக்ளியர் வெப்பன் தொடர்பான முரண்பாடு தான். இப்போ அமெரிக்கா வைக்கிற டிமாண்ட் என்னன்னாக்க, நீ வந்து என்ரிச்மெண்ட் பண்ணக்கூடாது, உன்னுடைய என்ரிச்டு யுரேனியத்தை நீ வந்து வேற நாட்டுக்கு அனுப்பிச்சிடணும். ஸோ உனக்கு எனர்ஜி தேவைக்காக நாங்க என்ரிச் பண்ணி நீங்க வெளியில இருந்து வாங்கிக்கணும், உனக்கும் வந்து இந்த என்ரிச்மெண்ட் ரைட்ஸ் வந்து கிடையாது அப்படின்னு சொன்னதுதான். ஸோ ஈரான் தரப்புல இருந்து என்ன சொன்னாங்கன்னா, சர்வதேசத்தினால அங்கீகரிக்கப்பட்ட என்பிடியில நாங்க வந்து மெம்பரா இருக்கிறோம், என்பிடி கொடுக்குற ரைட்ஸ் பிரகாரம், உரிமை பிரகாரம் வந்து எங்களுக்கு சோவரின் உரிமை இருக்கு, எங்களுக்கு வந்து நாங்க எங்களுடைய என்ரிச்மெண்ட் ப்ரோக்ராம் வந்து பண்றதுக்கான எல்லா உரிமைகளும் இருக்கு. வெப்பன் தான் தயாரிக்க கூடாதே தவிர நாங்க வந்து என்ரிச்மெண்ட் பண்ணலாம், நாங்க பீஸ்ஃபுல் பர்பஸ்க்காக நாங்க வந்து என்ரிச் பண்ணலாம், அதை வந்து யாராலும் தடுக்க முடியாது, அது எங்களுடைய இறையாண்மை தொடர்பானது, ஸோ அடுத்த நாடு அதுல தலையிட முடியாது அப்படிங்கிறது தான் ஈரானுடைய தரப்பினுடைய வாதம். ஸோ இப்போ இதுல 2 பேருக்குள்ள வந்து ஒரு உடன்பாடை வந்து ஏற்படுத்தணும்.
ஸோ இதுல வந்து லிமிட்டேஷன் பண்றது, என்ரிச்மெண்ட் இவ்வளவுதான் பண்ணணுங்கிறது, அந்த மாதிரியான பேச்சுவார்த்தையா தான் வந்து அது நடக்க முடியும். அது தொடர்பா தான் வந்து அந்த பேச்சுவார்த்தையும் போயிட்டு இருந்தது. அப்படி இருக்கிற டயத்துல தான் இஸ்ரேல் வந்து அதை சபட்டாச் பண்ணி போரை வந்து ஆரம்பிச்சுது. ஸோ போன முறை நடந்த இந்த முரண்பாட்டினுடைய பிரதானமான விஷயமா வந்து கருதப்பட்டது வந்து நியூக்ளியர் தொடர்பானது தான், நியூக்ளியர் இஷ்யூ தான். ஆனா இந்த முறை என்ன கேட்கிறாங்கன்னா, இப்ப ஆக்சுவலா எதுவுமே மாறல, அப்படியே தான் இருக்கு. அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இருக்கிற முரண்பாடுங்கிறது நியூக்ளியர் தொடர்பானது. இப்ப இந்த முறை என்ன கேட்கிறாங்கன்னா, ஆக்சுவலா இது ஆரம்பிச்சது இந்த ஆர்மடா வருதுன்னு சொல்லிட்டு ஷிப் எல்லாம் அனுப்புனது, படைத்துருப்புகளை வந்து இங்க தீவிரப்படுத்தி டிப்ளாய் பண்ணது எல்லாமே எதற்காகன்னா இன்டர்னலி ஒரு கலவரத்தை உருவாக்குனதுனால, இன்டர்னலி இன்டர்நெட்டை கட் பண்ணி அந்த கலவரக்காரர்களை வந்து அடக்கிறதுக்காக அரசாங்கம் வேலை பார்த்ததுனால, அவங்கள ப்ரொடெக்ட் பண்றங்கிற பேர்ல தான் வந்து அமெரிக்காவினுடைய அதிபர் வந்து எச்சரிக்கை விடுத்தான். நீ வந்து ப்ரொட்டஸ்டர்ஸ் வந்து கொன்னா, ப்ரொட்டஸ்டர்ஸ் வந்து ரெப்ரஸ் பண்ணனாக்க உனக்கு எதிராக நான் வந்து போர் தொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி வந்து அவன் எச்சரிக்கை விடுத்தான், மிரட்டல் விடுத்தான். அதுல தொடங்கி அடுத்து எங்க எல்லாம் போறானுங்க, இப்ப பேச்சுவார்த்தைக்கு ஈரான் வரணும், ஒரு டீல வந்து பேசணும்னு சொன்னதுக்கு அப்புறம் அவனுக்கு எங்கெங்கெல்லாம் வரானுங்கன்னா, அவனுக்கு எங்க வரானுங்கன்னாக்க நியூக்ளியர் தொடர்பா வரானுங்க. நியூக்ளியருங்கிறது ஏற்கனவே அவனுங்க வந்து இந்த 25ஆம் தேதின்னு நினைக்கிறேன், இதுல வந்து 23ஆம் தேதி, ஜூன் 23ஆம் தேதி அவனுங்க ஒரு தாக்குதல் நடத்தினானுங்க. நியூக்ளியர் ஃபெசிலிட்டிஸ் மீது தாக்குதல் நடத்தினானுங்க. அது சட்டத்துக்கு புறம்பானது. என்பிடி பிரகாரம் ஒரு நாட்டினுடைய அணு ஆயுத உலைகள் மீது தாக்குதல் நடத்தக்கூடாது. ஏன்னா அதனுடைய விளைவுங்கிறது ரொம்ப மோசமான விளைவுகளை ஏற்படுத்தும் மக்களுக்கு. ஸோ அதனால அதை பண்ணவே கூடாது. அப்படி இருந்தும் அவனுங்க பண்ணானுங்க. அப்போ ட்ரம்பினுடைய வாதம் என்னவா இருந்ததுன்னா, நான் வந்து ஆப்லிட்ரேட் பண்ணிட்டேன், கம்ப்ளீட்டா அழித்தொழிச்சிட்டேன், இனிமே வந்து ஈரான் வந்து எக்காலத்திலையும் நியூக்ளியர் என்ரிச்மெண்ட்டே பண்ண முடியாது, நியூக்ளியர் ப்ரோக்ராம்ங்கிறது கம்ப்ளீட்டா செத்து போச்சு, இதுக்கு மேல ஈரானால டெவலப் பண்ணவே முடியாதுன்னு தான் சொல்லிக்கிட்டான். இப்ப திரும்ப எதுக்கு வரானுங்கன்னா நியூக்ளியர் இஷ்யூ. இப்ப நியூக்ளியர் இஷ்யூவோட சேர்த்து அவனுக்கு வேற என்னென்னத்தெல்லாம் இணைக்கிறாங்கன்னா மிசைல் ப்ரோக்ராம், ஏவுகணை தொழில்நுட்பம் வந்து நீ வந்து லிமிட் பண்ணணும். அதாவது குறிப்பா வந்து இஸ்ரேல்ல தாக்குற அளவுக்கு நீ வந்து உன்னுடைய ஏவுகணைகளினுடைய தூரத்தை வந்து நீ வச்சுக்க கூடாது, நீண்ட தூரத்தை வந்து வச்சுக்க கூடாது, இத்தனை மிசைல்ஸ் தான் நீ வச்சுக்கணும், இதெல்லாம் வந்து அழிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு புது கண்டிஷன். அதுக்கு அடுத்த கண்டிஷன் என்னன்னா, அருகில் இருக்கக்கூடிய நான்-ஸ்டேட் ஆக்டர்ஸ், அதாவது அரசு சாரா ரெசிஸ்டன்ஸ் அமைப்புகள், அந்த அமைப்புகளுக்கு நீ உதவி பண்ணக்கூடாது. இது ரெண்டுமே ஈரானுடைய செக்யூரிட்டி தொடர்பானது, ஈரானுடைய சாவரின் உரிமை தொடர்பானது. இதுல மற்ற நாடுகள் வந்து டிக்டேட் பண்றதுக்கான எந்த ரைட்ஸும் எந்த சர்வதேச சட்டமும் யாருக்கும் வழங்கல. நான் யாரு கூட உறவு வச்சுக்கணும், நான் என்ன மாதிரியான வெப்பனை வந்து தயார் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் நான் முடிவு பண்றது. ஸோ எனக்கு வந்து யாரும் உத்தரவு போட முடியாது, என்னுடைய சாவரின் உரிமை அது. அதுதான் வந்து ஈரான் தரப்புல இருந்து சொல்றாங்க. இப்ப இதெல்லாம் தான் வந்து அவனுக்கு டிமாண்டா வைக்கிறானுங்க. அப்ப என்ன சொல்றானுங்கன்னா, ஈரானை வந்து உன்னுடைய சுயாதீனமான இறையாண்மையை விட்டு கொடுத்தா மட்டும்தான் உன் மீது போர் தொடுக்க மாட்டேன் அப்படிங்கிறானுங்க. இது எப்படி ஏத்துக்க முடியும்? இது ஏத்துக்கிறதுக்கான வழிமுறையே கிடையாது. இது யாராலையும் ஏத்துக்கவும் முடியாது. நீ மிசைல் ப்ரோக்ராம் அழிச்சிட்டானாக்கா உன்னை அடிக்கிறது ஈஸி, அதுக்கப்புறம் உன்கிட்ட எதுவுமே கிடையாது. நீ வச்சிருக்கிற உன்னுடைய தற்காப்பு சாதனங்களை வந்து அழிச்சிட்டன்னா அதுக்கப்புறம் என்ன நடக்குங்கிறது நம்ம சிரியால பார்த்தோம். சிரியால தீவிரவாதிகள் ஆட்சியை கைப்பற்றின உடனே அடுத்த 48 மணி நேரம் குண்டு வீச்சு நடந்தது. இஸ்ரேல் நடத்துனுச்சு குண்டு வீச்சு. எல்லா மிசைல் கெப்பாசிட்டி, மிசைல் சைட்டு, அதே போல அதோடைய டெவலப்மெண்ட் சைட்டு, ஆர்என்டி டிபார்ட்மெண்ட், சயின்டிஸ்ட் எல்லாத்தையும் கொலை பண்ணானுங்க அந்த 48 மணி நேரத்துக்குள்ள. கம்ப்ளீட்டா இன்னைக்கு சிரியா வந்து ஒரு ஃபெயில்டு ஸ்டேட். சிரியாவுக்குள்ள வந்து இணக்கம் வர்றதுக்கான வாய்ப்பே கிடையாது. செக்டேரியன் டிவிஷன்ல அந்த நாடே வந்து உடஞ்சு போய் கிடக்கு. திரும்ப எதிர்த்து நிக்கிறதுக்கான எந்த வழிமுறையும் அந்த நாட்டுல இப்ப கிடையாது. ஸோ இதுதான் காத்திருக்குது. நீங்க வந்து உன்னுடைய டிஃபென்ஸ் கெப்பாசிட்டி வந்து இழந்தன்னா
என்ன நடக்குங்கிறது சிரியால நம்ம பார்த்துட்டோம். ஸோ இப்போ அதை தான் வந்து ஈரான்கிட்ட கேட்குறானுங்க. அப்போ இதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா ஈரான் அழிக்கணுங்கிறது தான். ஈரானை வெறுமனே அதனுடைய கெப்பாசிட்டி அழிக்கிறது மட்டும் நோக்கம் கிடையாது. ஈரானுடைய ஆட்சி முறையை மாற்றம் பண்ணணும். இந்த இஸ்லாமிக் ரிப்பப்ளிக்கை வந்து இப்போ மாற்றணும் அந்த சிஸ்டத்தை. அதே போல ஈரானை வந்து சுக்குநூறு ஆக்கணும். பல எத்தனிக் டிவிஷன் அடிப்படையில அதை வந்து பிரிக்கணும். அந்த நாட்டையே வந்து பிரிக்கணும். ஏன்னா பெரிய நாடா இருக்கு. பெரிய நாடா இருக்கிறது அவனுங்களுக்கு எதிர்கொள்ள முடியாத ஒரு சிக்கலை வந்து உருவாக்குது. ஸோ இப்போ நாடை வந்து பிரிக்கணும். இதுதான் வந்து அவங்களுடைய திட்டமா இருக்கு. இந்த திட்டத்தை அடிப்படையா வச்சுதான் வந்து இந்த பேச்சுவார்த்தை எல்லாத்தையும் வந்து ஆரம்பிக்கிறானுங்க. டிமாண்டே வந்து அதுல இருந்து தான் வருது. அப்ப இவங்களுடைய வெளிப்படையான திட்டத்தையே வந்து இந்த வன்முறைகள் நடக்கும்போதே வந்து வெளிப்படையாவே அறிவிச்சுட்டானுங்க. நாங்க தான் இதெல்லாம் பண்றோம். நாங்க தான் இந்த கலவரத்தை உருவாக்குறோம். அவங்க மேல எதுவுமே பண்ணக்கூடாது. ஸோ அதனால நீ பண்ணனாக்க நான் வந்து குண்டு வீசுவேன். அவங்களுக்கு முழுமையான உரிமை கொடுன்னு சொல்லிட்டு அவனுக்கு என்ன சொன்னானுங்கன்னா ட்ரம்ப்பே வந்து நேரடியா இந்த போராட்டவாதிகளுக்கு உத்தரவு போட்டான், அட்வைஸ் பண்ணா, உங்களுடைய கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன் எல்லாத்தையும் கைப்பற்றுங்கன்னா, உங்களுடைய ஐஆர்ஜிசி ஹெட் குவார்ட்டர்ஸ்ல இருந்து, உங்களுடைய பெசீஜ் ஹெட் குவார்ட்டர்ஸ், போலீஸ் ஹெட் குவார்ட்டர்ஸ்ல இருந்து அரசாங்கத்தினுடைய எல்லா உறுப்புகளையும் நீங்க கைப்பற்றுங்கன்னு சொல்லிட்டு நேரடியா உள்நாட்டு கிளர்ச்சிக்கு உதவி பண்ணுவேன், நான் வந்து பின்னாடியே காத்துக்கிட்டு இருக்கிறேன், நீ அதெல்லாம் பண்ணு, நான் உனக்கு உதவி பண்றேன், உனக்கு குண்டு வீசுறேன் நானு அப்படின்னு சொன்னான். அப்படி சொல்லிட்டு இன்னைக்கு வந்து அதை தான் கேட்கிறானுங்க திரும்ப. இந்த நெகோசியேஷன்ல அவனுக்கு கேட்கறது அதை தான் கேட்கிறானுங்க. நான் வந்து பண்றதுக்கு உன்னுடைய கெப்பாசிட்டி அதிகமா இருக்கு, நீ என்னை எதிர்த்து அடிப்ப, அதனால அதெல்லாத்தையும் விட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் உன்னை அடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளிப்படையாவே கேட்கிறானுங்க. இது எப்படி எந்த முட்டாள் வந்து ஏத்துப்பான்? இது ஏத்துக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. ஸோ இப்போ ஈரான் வந்து என்ன பண்ணிடுச்சுன்னா, இப்ப இவனுங்க வந்து இது எல்லாத்தையும் த்ரெட் எல்லாம் கொடுத்து அந்த அந்த போராட்டத்தை வந்து கட்டுப்படுத்தின உடனே இவனுங்களுக்கு அடுத்து வந்து நேரடியான போருக்கு வரணுங்கிற இடத்த நோக்கி நகர்ந்தானுங்க. நகர்ந்துட்டு மிலிட்ரி ஃபோர்ஸ் எல்லாத்தையும் கொண்டுட்டு வந்து இந்த பகுதியில இறக்க ஆரம்பிச்சானுங்க. இறக்க ஆரம்பிச்ச உடனே ஈரான் வந்து புரிஞ்சுக்கிச்சு, இது நேரடியா வந்து நம்மளை அழிக்கிறதுக்கான போரா தான் வந்து இவனுங்க திட்டமிடுறானுங்கிறத. ஸோ புரிஞ்சுக்கிட்ட உடனே அவங்களுடைய டிஃபென்ஸ் பாலிசியை வந்து அவங்க சேஞ்ச் பண்றாங்க, டாக்டரினை வந்து சேஞ்ச் பண்றாங்க, மிலிட்ரி டாக்டரினை. அப்ப என்ன பண்றாங்கன்னா, இதுக்கு மேல வந்து நீ தாக்குதல் நடத்த போறேங்கிறது எனக்கு தெரிஞ்சதுன்னா அங்க ப்ரீஎம்டிவ் ஸ்ட்ரைக் பண்ண போறோம் அப்படிங்கிறத அவங்களுடைய டிஃபென்ஸ் டாக்டரினை வந்து மாத்துறாங்க. இதுக்கு முன்னாடி வந்து ஈரான் வந்து அந்த மாதிரியான டிஃபென்ஸ் டாக்டரின் பயன்படுத்தல. இப்போ இவங்க என்ன பண்றாங்கன்னா, நாங்க எங்களுடைய டாக்டரினை மாத்துறோம், டிஃபென்சிவ்ல இருந்து அஃபென்சிவா மாத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சாங்க. அதே போல பல ஸ்ட்ராட்டஜிக் வெப்பனரியை வந்து நாங்க அறிமுகப்படுத்துறோங்கிறத அன்வீல் பண்ணாங்க. அதே போல 1000 ட்ரோன்ஸை வந்து நாங்க புதுசா கொண்டு வரோம், அதெல்லாம் ஸ்ட்ராட்டஜிக் ட்ரோன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. புதுசா வந்து இந்த கர்மன்சோர் அப்படிங்கிற ஒரு கர்மன்சோர்னா தான் நினைக்கிறேன், அந்த ஏவுகணை 4, அந்த ஏவுகணை வந்து டிஸ்ட்ரக்டிவ் கெப்பாசிட்டி வந்து அதிகம், அதே போல ப்ரிசிஷனான ஒரு வெப்பன் அப்படின்னு சொல்லிட்டு மேக் 16 மேக் ஸ்பீட்ல வந்து போகக்கூடிய ஒரு ஹைப்பர்சோனிக் ஏவுகணைன்னு சொல்லிட்டு அதையும் அன்வீல் பண்ணாங்க. அந்த வீடியோ வர வேண்டி இருந்தது, அது வீடியோ வந்து வெளியிடல, ஏன்னா செக்யூரிட்டி காரணங்களுக்காக. ஸோ இதெல்லாத்தையும் வந்து அவங்க பண்ணாங்க. அதே போல அடுத்த கட்டமா அவங்க உறுதியா சொன்னாங்க, நீ போர்னு ஒண்ணு ஆரம்பிச்சன்னா சும்மா தாக்குதல் நடத்திட்டுலாம் போக முடியாது, நீ பண்ணனா கம்ப்ளீட்டா நான் வந்து இந்த போரை வந்து விரிவாக்கம் பண்றது தான் வந்து நாங்க பண்ணுவோம், அது இந்த பகுதி முழுக்க விரிவடையும் அப்படிங்கிறத அவங்க எச்சரிக்கையா சொன்னாங்க. அதே போல இது முழுநீள போரா தான் போகும், நீ நினைக்கிற மாதிரி ஒரு நாள்லயோ இல்ல ஒரு வாரத்திலயோ இந்த போர் வந்து முடியாது, இந்த போர் வந்து தொடர்ந்து நடக்கும், இந்த பகுதி முழுக்க நடக்கும் இந்த போர் அப்படிங்கிறத அவங்க எச்சரிக்கையா சொன்னாங்க. அதை எல்லாத்தையும் கடந்து அவங்களுக்கு இருக்கிற ஹையஸ்ட் வெப்பனா அவங்க வந்து பயன்படுத்தினது என்னன்னா, ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹோர்முஸை வந்து நாங்க பிளாக் பண்ணிடுவோம், ஹர்முஸ் நீரிணையை வந்து நாங்க பிளாக் பண்ணுவோம். ஸோ அதற்கான ஆப்ஷன்ஸை வந்து நாங்க சீரியஸ்லி திங்க் பண்றோம். ஒருவேளை தாக்குதல் நடந்ததுன்னா, அமெரிக்கா தாக்குதல் நடத்துச்சுன்னா இந்த பகுதியில கப்பல் போக்குவரத்துங்கிறத நாங்க தடை பண்ணுவோம், உங்களுடைய அலைஸும் உங்களுடைய கப்பல்கள் எதுவுமே இந்த பகுதியில போக முடியாதுங்கிறதையும் அவங்க சொல்லிட்டாங்க. இதெல்லாம் சொன்னதுக்கு அப்புறம்
எஸ்கலேஷன் டாமினன்ஸ் வந்து ஈரான் தரப்புக்கு ஈரான் தரப்பு கையில் எடுத்துருச்சு. ஏன்னா இது வந்து பயங்கர சீரியஸான பிரச்சனை. இது குளோபல் எக்கனாமியை வந்து பாதிப்புக்குள்ளாக்கக்கூடிய ஒரு சிக்கல். ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜிக் டிசிஷனை வந்து ஈரான் எடுத்ததுக்கு அப்புறம் ஒன்று வந்து அஃபென்சிவ்க்கு போவேன்னது, ப்ரிஎம்டிவ் ஸ்ட்ரைக் பண்ணுவேன்னது, அதே போல இந்த பகுதி முழுக்க போர் விரிவடையும்னு சொன்னது. அடுத்ததா ஸ்டேட் ஆஃப் ஹர்மூஸை வந்து நான் பிளாக் பண்ணிடுவேன் அப்படின்னு சொன்னது. இப்போ இதெல்லாம் சொன்னதுக்கு அப்புறம் அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய சிக்கல் உருவாயிடுச்சு. இந்த போரை வந்து நம்மளுடைய கை கட்டுப்பாட்டில் கொண்டு போக முடியாத ஒரு சிக்கல் வந்து உருவாயிடுச்சு. இப்போ இதை வந்து பிரேக் பண்ணுங்கிறதுக்காகத்தான் அவனுங்க வந்து இது வந்து பேச்சுவார்த்தைக்கு கொண்டு போறானுங்க. இப்போ இந்த மாதிரி எஸ்கலேஷன் டாமினன்ஸுங்கிறது ஈரான் கையில இருந்ததுன்னா நம்மளுடைய விருப்பத்தின் பிரகாரம் வந்து போரை வந்து நடத்த முடியாது அப்படிங்கிற இடத்துல தான் வந்து அவனுங்க இந்த பேச்சுவார்த்தைங்கிற ஒரு ட்ராப்பை வந்து செட் பண்றானுங்க. ஸோ இப்போ இதுக்கு ஈரான் வந்து போக வேண்டிய கட்டாயம் இருக்கு. ஏன்னா சர்வதேச அரங்க பொறுத்தளவுல ஈரான் வந்து ஒரு பிலிஜரண்ட் ஆக்டரா வந்து காட்டிக்க முடியாது, ஒரு அக்ரெசிவ் ஆக்டரா காட்டிக்க முடியாது. ஏன்னா ஈரானுக்கு இருக்கிற பவருக்கும் அமெரிக்காவுக்கு இருக்கிற பவருக்கும் நிறைய வேறுபாடுகள் இருக்கு. அது ஹிஜோமனிக் பவர், அது எப்படி வேணாலும் இயங்கும். ஈரானால ஒரு 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 மிட் பவரால வந்து அந்த மாதிரி இயங்க முடியாது. ஸோ அதெல்லாம் வந்து அவங்க பார்க்க வேண்டியிருக்கு. டிப்ளமேட்டிக்கா பல நாடுகளை வந்து அவங்க கன்வின்ஸ் பண்ண வேண்டியிருக்கு. பல அழுத்தங்கள் வந்து சர்வதேச அரங்கில் இருந்து அவங்களுக்கு இருக்கு. அதே போல ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹோர்முஸ்லாம் பிளாக் ஆச்சுன்னா பல நாடுகள் பாதிக்கப்படும். ஸோ ஈரானுக்கு கிடைக்கிற ஆதரவுகள் வந்து குறையறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ இப்படி எல்லாம் பல கால்குலேஷன் பார்த்து தான் வந்து அவங்க இதுக்கு ஒத்துக்கிட்டு போறாங்க. ஆனா தெரிஞ்சே தான் போறாங்க. இது வந்து கண்டிப்பா வந்து நம்ம போன முறை நடந்த மாதிரி தான் வந்து இந்த முறையும் வந்து இந்த பேச்சுவார்த்தை போகுங்கிறது அவங்க தெரிஞ்சே தான் போறாங்க. ஏன்னா அவங்களுக்கு வேற எந்த ஆப்ஷனும் இல்லை. ஆனா அட் த சேம் டைம் அவங்க என்ன பண்றாங்கன்னா, இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருந்தாலும் போன முறை நீங்க பண்ணது எங்களுக்கு தெரியும், அந்த ஜஸ்டிபிகேஷன் வந்து எங்களுக்கு போதும். நீங்க ஒருவேளை வந்து இது பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கும் போதே தாக்குதல் நடத்தணுங்கிற பிளானுக்கு வந்தீங்கன்னா நாங்க அலர்ட்டா இருக்கிறோம். அப்படி பண்ண போறீங்கன்னு தெரிஞ்சதுன்னா நாங்க ப்ரீஎம்ப்டிவ் ஸ்ட்ரைக் பண்ணுவோம் அப்படிங்கிறத இப்பவும் சொல்றாங்க. ஸோ அதனால இன்னமும் வந்து அவங்க அந்த எஸ்கலேஷன் லேடரை விடல. எஸ்கலேஷன் டாமினன்ஸ் வந்து இன்னும் கட்டுப்பாட்டில் தான் வச்சிருக்கிறாங்க. எல்லா ஆப்ஷனும் இன்னும் டேபிள்ல இருக்குங்கிறாங்க. எல்லாமே வந்து நாங்க சொன்னது எல்லாமே வந்து நம்ம பண்ணுவோம், நீ தாக்குதல் நடத்திட்டோன்னா கண்டிப்பா அதெல்லாம் நாங்க பண்ணுவோம் அப்படிங்கிறத இப்பவும் சொல்றாங்க. ஸோ அதனால அமெரிக்காவால இந்த எஸ்கலேஷன் டாமினன்ஸ் வந்து அவங்களோட கைக்கு கொண்டு போக முடியல இந்த பேச்சுவார்த்தைக்கு அப்புறமும் கூட. அதுதான் இந்த பேச்சுவார்த்தையினுடைய நோக்கம். எஸ்கலேஷன் டாமினன்ஸ் தான் கை கொண்டு வர்றது தான் இந்த பேச்சுவார்த்தையினுடைய நோக்கம். இதுல என்ன போன முறை பண்ணானுங்கன்னா, இத அதாவது நார்ம்ஸை வந்து பிரேக் பண்ணிட்டானுங்க. நார்ம்ஸை வந்து பிரேக் பண்ணி ஒரு பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கும்போது இடையில தாக்குதல் நடத்தும் போது கம்ப்ளீட்டா வந்து எல்லாம் கேயாட்டிக்கா மாறிடுது. எல்லாமே கண்ணாப்புனான்னு போயிடுது. எதுவுமே வந்து ரூல்ஸ் பிரகாரம் நடக்கல. அப்படி நடக்காத போது நீங்க அதுக்கு அடுத்து என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற இடத்த நோக்கி நகர்ந்துடுறீங்க. அப்ப எஸ்கலேஷன் டாமினன்ஸ் உங்கள்ட்ட இருந்து போயிடுது. அதையும் கடந்து 8 மணி நேரத்துல வந்து ஈரான் வந்து எஸ்கலேஷன் டாமினன்ஸை தன்னுடைய கையில கொண்டு வந்துருச்சு. ஸோ இஸ்ரேல் அடிச்ச அடியில அவனுங்க கடைசியா வந்து கெஞ்ச வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டானுங்க. அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனை திரும்ப ஈரான் வந்து இன்னும் கைவிடாம தான் வச்சிருக்குது. அதே போல அமெரிக்கா இதுவரைக்கும் போர் நடத்தின பகுதிகள் பூரா அமெரிக்காவினுடைய ஹெஜோமனிக் இன்ட்ரெஸ்ட் என்னங்கிறதுன்னு பாத்தீங்கன்னா, அமெரிக்கா வந்து எதையும் உருவாக்குறதுக்காக போற நடத்தல. அவனுங்களுக்கு வெற்றினாக்கா அழிக்கிறது மட்டுமே வெற்றி. மற்ற நாட்டை வந்து அழிச்சிட்டானுங்க, ஒண்ணும் இல்லாம ஆக்கிட்டானுங்க. எந்த திட்டமும் இல்லாம தான் எல்லா நாட்டையும் வந்து அவனுங்க போர் தொடுத்து அழிச்சானுங்க. ஆப்கானிஸ்தானுக்கு எந்த திட்டமும் கிடையாது, ஈராக்குக்கு எந்த திட்டமும் கிடையாது, லிபியாவுக்கு எந்த திட்டமும் கிடையாது. எந்த திட்டமும் இல்லாம அழிக்கிறது மட்டுமே வந்து அவங்களுடைய போர் யுக்தி. அதையே வெற்றியா பாக்குறானுங்க. அடுத்தவனுங்க வாழக்கூடாது, அவ்வளவுதான். அதன் மூலமா தன்னுடைய ஹிஜோமனிக் பவரை வந்து கீப் அப் பண்ண முடியுங்கிறது தான் அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜிக் பிளான். எங்க என்னன்னா ஈரான் கையில அந்த டெஸ்ட்ரக்டிவ் கெப்பாசிட்டி முழுமையா இருக்கு. ஏன்னா இந்த பகுதியினுடைய அதாவது ரீஜனல் பவரா முக்கியமான பவரா இருக்கிறது ஈரான். அதே போல அவங்களுடைய மிசைல் கெப்பாசிட்டி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. ஸோ இது எல்லாமே இந்த பகுதியையே வந்து இந்த பகுதியினுடைய தொழில், இந்த பகுதியினுடைய ஸ்டெபிலிட்டி, இந்த பகுதியினுடைய நாடுகள் எல்லாத்துக்குமே அச்சுறுத்தலா இருக்கும். ஸோ அதனால
நீ என்னையே தான் பண்ண. இப்ப எனக்கே என்னுடைய இருப்புக்கே கேள்வி வந்துருச்சுன்னா, நீ யாருமே இந்த பகுதியில நிம்மதியா இருக்க முடியாது. அப்படிங்கிற இடத்த நோக்கி தான் வந்து ஈரான் வந்து நகருது. நீ என்னைய அடிச்சேன்னா, என்னைய வந்து இந்த பகுதியில வந்து நான் வந்து இருக்க முடியாதுங்கிற ஒரு நிலை உருவானுச்சுன்னா, இந்த பகுதியில யாருமே இருக்க முடியாது அப்படிங்கிறது தான் ஈரான் வந்து சொல்லுது. அததான் வந்து கல்ஃப் ஸ்டேட்டுக்கு அவங்க சொல்றாங்க. திரும்ப திரும்ப சொல்றது அதுதான். அதனால தான் கல்ஃப் ஸ்டேட் எல்லாமே பயப்படுறானுங்க. ஏன்னா ஈரான்ட்ட எல்லா பவரும் இருக்கு. அந்த பவர வந்து பயன்படுத்துனுச்சுன்னா, நம்மள எல்லாத்தையும் வந்து அழிப்பானுங்க. நம்மளால எதுவும் பண்ண முடியாது. நம்மளுடைய எதிர்காலமே கேள்விக்கு வந்துரும் அப்படிங்கிறது தான் இப்ப அவனுங்களுக்கு இருக்கிற அச்சம். இப்ப அந்த அச்சத்த பயன்படுத்தி தான் வந்து ஈரான் வந்து இந்த பிரச்சனைய வந்து ஹேண்டில் பண்ணுது. அதாவது மியூச்சுவல் டிஸ்ட்ரக்ஷன். எல்லாருக்கும் அழிவு. எனக்கு அழிவு மட்டும் கிடையாது. உனக்கும் சேர்த்து அழிவு. எல்லாருக்கும் அழிவு. உலக உலக வர்த்தகத்துக்கே அழிவு. ஸோ அப்படிங்கிற ஒரு ஒரு துருப்புச் சீட்ட வந்து ஈரான் வந்து இன்னைக்கு கையில வச்சிருக்கு. ஸோ இதுதான் அமெரிக்காவுக்கு இருக்கிற மிகப்பெரிய சிக்கல். அமெரிக்காவுக்கு மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த அந்த ஜைனிஸ்ட் அணிக்கும் இருக்கிற சிக்கல் வந்து இந்த கெப்பாசிட்டி ஈரான்ட்ட இருக்கிறது தான். ஸோ இப்ப இதுதான் உங்களுடைய டிட்டரன்ஸாவும் இருக்கு. இந்த போர் வந்து ஏன் தள்ளி தள்ளி போகுது? ஏன் வந்து உடனடியா வந்து இந்த போரை வந்து ஆரம்பிக்க முடியலன்னா, இந்த டிஸ்ட்ரக்டிவ் கெப்பாசிட்டி ஈரான்ட்ட இருக்கிறதுனால தான் அவனுங்களால திடீர்னு இறங்கி எதையும் பண்ண முடியல. இப்படியே பண்ணா கூட இது அடுத்து என்னென்ன விளைவுகளை ஏற்படுத்தும்? இது இந்த பகுதியில என்ன மாதிரியான பிரச்சனைகளை உருவாக்கும்? இது வந்து அமெரிக்கன் பாலிடிக்ஸ்ல என்ன மாதிரியான பிரச்சனைகளை உருவாக்கும் உள்நாட்டு அரசியல்ல? அதே போல அமெரிக்காவினுடைய ஹிஜோமனிக்கு எதிர்காலங்கிறது என்ன ஆகும்? அப்படிங்கிற பல்வேறு கேள்விகள் வந்து இதுல பின்னி பிணைஞ்சு இருக்கிறதுனால இவனுங்க வந்து எதையும் டக்குன்னு பண்ண முடியாத சூழ்நிலையில இருக்கிறானுங்க. ஆனா ஒண்ணு மட்டும் உறுதி. இந்த மாதிரியான ஒரு த்ரெட்ட வந்து அவனுங்களால கீப் அப் பண்ண முடியாது. இத அழிக்கணுங்கிறத மட்டுமே நோக்கமா வச்சிருக்கிறானுங்க. ஸோ இப்ப அந்த திட்டத்திலேருந்து அவனுங்க மாறல. ஆனா இப்ப நடந்ததுன்னா அடுத்தடுத்தெல்லாம் என்னென்ன நடக்கும்? அவன்ட்ட என்ன கெப்பாசிட்டி இருக்கு? அதெல்லாம் பார்க்கும்போது அச்சமுறுறானுங்க. இது வந்து அச்சமுறுறதுனால தான் வந்து அவனுங்களுடைய நடவடிக்கைகள் வந்து தீவிரமடையாம இருக்கே தவிர, அச்சமுறலன்னா இது வந்து எப்பவோ ஆரம்பிச்சிருப்பான். ஈரான்ங்கிற நாடே இப்ப இருந்திருக்காது. ஸோ இப்ப இந்த கெப்பாசிட்டிய வந்து ஈரான் வந்து பயன்படுத்துறதுனால, இவனுங்களுக்கு இன்னும் முழுமையா வந்து எஸ்கலேஷன் டாமினன்ஸ வந்து கைக்கு கொண்டு போக முடியல இந்த பகுதிய பொறுத்தளவுல. ஸோ இப்ப அதுல தான் நின்னுகிட்டு இருக்கு. இப்பவும் இந்த இந்த பேச்சுவார்த்தை காலகட்டத்துல எய்தர் வே ஒண்ணு பேச்சுவார்த்தை வெற்றி அடைஞ்சதுனாலும் சிக்கல், பேச்சுவார்த்தை தோல்வி அடைஞ்சதுனாலும் சிக்கல். ஏன்னா, எப்படியா இருந்தாலும் போரை உருவாக்கணுங்கிறத நோக்கமா வச்சிருக்கிறானுங்க. போர் வெற்றி அடைஞ்சு ஒருவேளை இந்த பேச்சுவார்த்தை வெற்றி அடைஞ்சு சுமூகமான ஒரு ஒப்பந்தத்துக்கு போனா, இஸ்ரேல் வந்து இந்த போரை ஆரம்பிப்பான். ஏன்னா இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய சிக்கல். ஈரானும் அமெரிக்காவும் வந்து ஒரு 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 ஒப்பந்தத்துக்குள்ள போய் சுமூகமான உறவுகளை உருவாக்குனான்னு அது இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய சிக்கல். அப்ப இஸ்ரேல் அதை விட மாட்டான். அப்ப இஸ்ரேலுக்கு சிக்கல்னா அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஜைனிஸ்ட் ஆதரவாளர்கள் அலிகாக் வந்து இஸ்ரேலுக்கு தான் சப்போர்ட் பண்ணும், அமெரிக்காவுக்கு பண்ண மாட்டான். ஸோ இப்ப அமெரிக்காவை அதுல இருந்து கொண்டு போறதுக்கு என்னென்னலாம் பண்ண முடியுமோ அதுல இருந்து வெளியேற்றுறதுன நடவடிக்கைகள் எல்லாத்தையும் வந்து அமெரிக்காவுல இருக்கக்கூடிய பவர்ஃபுல் அலிகாக்ஸ் வந்து பண்ணுவானுங்க. ஸோ அந்த பலத்தின் மூலமா இஸ்ரேல் வந்து அதை ஈஸியா ஹேண்டில் பண்ணும். அதுவும் ட்ரம்ப் மாதிரியான ஒரு ஆள்கிட்ட வந்து ஹேண்டில் பண்றது ரொம்ப சுலபமான காரியம் தான். ஏன்னா ட்ரம்ப் வந்து ஒன்றும் ஆளுமை மிக்க சக்தி கிடையாது. ட்ரம்ப் வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு ஒரு வலுவில்லாத ஒரு அரசியல் சக்தி தான். அவனுக்கு பின்னணியில வந்து பெரிய பேக்ரவுண்ட்லாம் கிடையாது, பொலிட்டிக்கல் பேக்ரவுண்டு. ஸோ ஒரு தனி மனிதன் தான், பணக்காரனா இருந்தாலும் அவனால வந்து ஹேண்டில் பண்ண முடியாது இந்த பொலிட்டிக்கல் ப்ரெஷரை. ஸோ இது அந்த மாதிரியான சிக்கலை வந்து அங்க உருவாக்கும். ஒருவேளை பேச்சுவார்த்தை முடிவுக்கு வரல, பேச்சுவார்த்தை தோல்வியில முடியுது அப்படின்னா, அமெரிக்காவே நேரடியா இந்த போரை தொடுக்கிறதுக்கான ஒரு ஆரம்ப கட்டமா அத அவனுங்க அந்த மக்களுக்கு சொல்லுவானுங்க. ஸோ எப்படியா இருந்தாலும் போருங்கிறது கிட்டத்தட்ட உறுதி. அது பேச்சுவார்த்தை முடிவு நல்ல முடிவா வந்தாலும், நல்ல முடிவா வரலனாலும், போருங்கிறது கிட்டத்தட்ட உறுதியானதா தான் நம்மளால பார்க்க முடியுது. மேபி இந்த டயத்துல இது என்ன மாதிரியான பின்விளைவுகளை ஏற்படுத்தும், அதற்கான கண்டின்ஜென்சி பிளான் எல்லாம் நம்மள்ட்ட இருக்கா? அதெல்லாம் சமாளிக்க முடியுமா இந்த காலகட்டத்துல? அப்படின்னா, அதை யோசிச்சு தள்ளி போட்டாலே தவிர, மற்றபடி வந்து இந்த போர் வந்து நடக்கிறதுக்கான எல்லா வாய்ப்பு இருக்கு. நம்ம சினிக்கலா பேசுறதா கூட தோழர்கள் நினைக்கலாம். நம்ம அதை விரும்பல. ஆனா அதை நோக்கி தான் வந்து இந்த போர்
சூழல்ங்கிறதும் இந்த பிரச்சனையினுடைய தீவிரம்ங்கிறதும் போகுது. எப்படியாவது ஈரான் அழிக்கணுங்கிறத நோக்கமா வச்சிருக்கிறவங்கள்ட்ட நீங்க வேற எந்த வகையில வந்து அவனுங்கள சமாதானப்படுத்த முடியும் அப்படிங்கிற கேள்விதான் எழுது. பிரின்சிபலா வந்து அவனுங்க அழிக்கணும்னு நினைக்கிறானுங்க. அவனுங்கள்ட்ட இருந்து நீங்க எப்படி பேச்சுவார்த்தையின் மூலமா இதுல இருந்து வெளியேற முடியும்? வெளியேறதுக்கான வாய்ப்புகள் கிடையவே கிடையாது. ஸோ அப்படியான ஒரு காலகட்டம் தான் வந்து இன்னைக்கு இருக்கு. இதுல இதுல இன்னொரு சிக்கல் என்னன்னாக்க, ஏன் வந்து இத தள்ளி போடணும்னு நினைச்சா கூட தள்ளி போட முடியாத ஒரு சூழ்நிலை ஏன் வருதுன்னா, ஈரானுடைய கெப்பாசிட்டிய வந்து உயர்த்திக்கிட்டே போகுது. அது குறிப்பா வந்து ராணுவ கெப்பாசிட்டிய வந்து உயர்த்திக்கிட்டே போகுது. இப்படி உயர்த்திக்கிட்டு போக போக நாளைக்கு நினைச்சு அழிக்கணும்னு நினைச்சா கூட அழிக்க முடியாத ஒரு நிலைக்கு போயிடுவோமோ அப்படிங்கிற அச்சமும் வந்து அவனுங்கள்ட்ட இருக்கு. ஸோ இப்ப இந்த விண்டோ ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிங்கிறது சுருங்கிக்கிட்டே வருது. ஸோ அதனால சீக்கிரமா பண்ணா மட்டும்தான் ஈரான் வந்து வீழ்த்த முடியுங்கிறத அவனுங்க நம்புறானுங்க. இதுல அவனுங்களுக்கு வந்து வர்ற இன்னொரு மிகப்பெரிய சிக்கல் என்னன்னா, உள்நாட்டுக்குள்ள டிவிஷனை உருவாக்கி, உள்நாட்டுக்குள்ள கலவரத்தை உருவாக்கி, உள்ளிருந்து இந்த இந்த சிஸ்டத்தை வந்து உடைக்கலாம்னாக்க, அதுவும் தோல்வியில தான் முடிஞ்சிருக்கு. ஸோ இப்ப மீண்டும் வந்து அந்த மாதிரியான ஒரு திட்டத்தை செயல்படுத்துறதுக்கு இன்னும் நாள் ஆகும். அதுக்குள்ள ஈரான் வந்து வலுவாகும். இப்ப இந்த பெறுதலை வந்து கட்டுப்படுத்தணும். அதற்காக தான் வந்து எக்கனாமிக் சாங்ஷன்ஸ் அது இன்னும் எக்கனாமியை வந்து ஒண்ணுமில்லாம ஆக்கணுங்கிற தளத்தை நோக்கி நகர்றானுங்க. அதுக்காக தான் இன்னைக்கு 25% யாரெல்லாம் வந்து அவங்க கூட உறவு வச்சுக்கிறாங்க, இல்ல யாருக்குள்ளெல்லாம் வந்து வர்த்தகம் பண்றாங்களோ, அவங்களுக்கு எதிராக 25% இப்ப டாக்ஸ வந்து போட்டிருக்கிறானுங்க. இது வந்து செகண்டரி சாங்ஷன்ஸ். இத இன்னும் தீவிரப்படுத்துறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்கு. இன்னும் அடுத்தடுத்த நாட்கள்ல அதை தீவிரப்படுத்துவானுங்க. ஸோ இப்படியெல்லாம் வந்து நீங்க எக்கனாமிக்கா வந்து நெருக்கடி குடுக்க உள்நாட்டில இருந்து சிக்கலை வந்து உருவாக்கணும். மக்கள் வந்து அரசுக்கு எதிரா திரும்பணுங்கிறத நோக்கமா வச்சிருக்கிறானுங்க. ஆனா அது நடைபெறுமா? இல்ல மற்ற நாடுகள் எல்லாம் வந்து கொஞ்சம் உதவி பண்ணாங்கன்னா, ஈரான வந்து இதுல இருந்து மீட்டு கொண்டு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதெல்லாம் வந்து மற்ற நாடுகள் பண்ணுவாங்களாங்கிறதும் இன்னைக்கு இருக்கிற மிகப்பெரிய கேள்வி. ஸோ அதனால எல்லா வகையிலயும் இது குறியதா தான் இருக்கு. அதே மாதிரி இந்த விண்டோ ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டியும் வந்து குறைஞ்சிக்கிட்டே வர்றதுனால, இது மேக்ஸிமம் வந்து இந்த போர் வர்றதுங்கிறத தவிர்க்கிறதுங்கிறது கடுமையான காரியம் தான். புரியுது, புரியுது தோழர். ஒரு சின்ன இது மட்டும். உங்க இது வந்து இணையத்துல ஏதோ பிரச்சனை நினைக்கிறேன். விட்டு விட்டு கேக்குது. அது மட்டும் கொஞ்சம் இது பண்ணிக்கங்க. நம்ம இந்த இதுல இருந்து அப்படியே இந்த 2 விஷயம் நம்ம ரொம்ப நாளாச்சு பேசி. ஒண்ணு வந்து உக்ரைன், ரஷ்யா. அதுக்கு அடுத்து வந்து வெனிசுவேலால தற்போதைய சூழ்நிலை. அதே போல இன்னொன்னு பேச வேண்டியிருக்கு. கடந்த ஒரு வாரமா உலகம் முழுக்க அதிகம் பேசப்படக்கூடிய ஜெஃப்ரி எப்ஸ்டீன் ஃபைலோட ஒரு 30 லட்சம் பக்கம் கொண்ட தகவல்கள் எல்லாம் வெளில வந்திருக்கு. அதுல இன்க்ளூடிங் இந்திய பிரதமர் மோடியோட பேர் வந்திருக்குது. அது மிகப்பெரிய சர்ச்சையை உருவாக்கி இருக்கு. அதன் பிறகு உடனடியா ட்ரம்ப்பும் மோடியும் பேசினாங்க. அடுத்த 5 வருஷத்துக்கு வந்து $500 பில்லியன் வந்து இந்தியா வந்து விவசாய பொருட்களை வந்து விவசாயத்துக்கான தேவையான கருவிகள் அந்த தொழில்நுட்பங்களை வந்து அமெரிக்காட்ட இருந்து இறக்குமதி பண்ணும் இப்படிலாம் சொல்லியிருக்காங்க. இப்படி 3 இது இருக்குது. ஒவ்வொன்றா பேசலாம்னு நினைக்கிறேன் நான். இப்போதைய சூழ்நிலையில இந்த ஜெஃப்ரி எப்ஸ்டீன் ஃபைலை பத்தி கொஞ்சம் பேசினா சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். ஜெஃப்ரி எப்ஸ்டீன் ஃபைல பேசணும்னாக்கா அது என்னத்தை நம்ம பேசுறது? அது வந்து இந்த உலகத்தை வந்து எந்த மாதிரியான ஆட்கள் வந்து ரூல் பண்ணிட்டு இருக்கிறானுங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு சரியான உதாரணங்கிறது இன்னைக்கு இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ல வர்ற விஷயங்கள் தான். எல்லாருமே நரபலி கொடுக்குறவனுங்க, குழந்தைகளை வந்து கற்பழிச்சு கொலை பண்றவனுங்க, குழந்தைகளை வந்து சின்ன சின்ன குழந்தைகள்னா வந்து 7 வயசு, 8 வயசு, 10 வயசு, 5 வயசு, 6 வயசு இப்படியான குழந்தைகள் எல்லாம் வந்து செக்ஸுவலி துன்பம் படுத்தி இறந்து போய் புதைச்சிருக்கிறதாலாம் வந்து தகவல்கள் வருது. அப்படி இப்படி குழந்தைகள் எல்லாம் வந்து கொன்னு புதைச்சிருக்கிறானுங்க. இப்படியான ஆட்களுக்கு எதிராக வந்து எந்த சட்ட நடவடிக்கைகளும் வந்து இதுல இந்த ரிலீஸ்க்கு அப்புறம் வந்து எதுவுமே கிடையாது. இதுல சம்மந்தப்பட்ட யாருக்கு எதிராகவும் எந்த சட்ட நடவடிக்கையும் கிடையாது. ஏன்னா எப்ஸ்டீன் ஃபைலுங்கிறத க்ளோஸ் பண்ணிட்டானுங்க. அது வந்து சட்ட ரீதியா வந்து எந்த நடவடிக்கையும் அதுல இருந்து எடுக்க போறது இல்ல. எத்தனை பேர் வந்து அதுல சம்மந்தப்பட்டிருந்தாலும் அவனுங்க என்னென்ன பண்ணியிருந்தாலும் அது எதுவுமே வந்து லீகலா வந்து எதுவும் பண்ண முடியாதுங்கிற இடத்த நோக்கி நகர்ந்துருச்சு. அதனாலதான் தைரியமா வந்து ரிலீஸ் பண்றானுங்க. ஆனா இதுல என்ன எக்ஸ்போஸ் ஆகுதுன்னா இவனுங்க எவ்வளவு டிப்ரைவ்டா இருந்திருக்கிறானுங்க,
எவ்வளவு மோசமான மனிதர்கள் இவனுங்க. மனிதர்களே கிடையாது இவனுங்க, மிருகங்கள் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு தெளிவா இருக்கு. இதுல பல பல நல்ல மனிதர்கள்னு இதுவரைக்கும் பார்க்கப்பட்ட நாம் சாம்ஸ்கி போன்றவர்கள்லாம் வந்து எவ்வளவு மோசமானவன்களா இருந்திருக்கிறானுங்கிறதையும் வந்து இது எக்ஸ்போஸ் பண்ணிட்டு இருக்கு. ஸோ அதனால இதுல வந்து என்னென்னலாம் நடந்திருக்குன்னு வரிசையா வந்துகிட்டே இருக்கு, தகவல் வந்துகிட்டே இருக்கு. அதுக்கு மேல வந்து அதை பேசுறதுக்கே ரொம்ப ரொம்ப கொடூரமான விஷயங்கள் தான் வந்து அதுக்குள்ள இருக்கு. So அதனால அதுல எதை விடுறது எதை பேசுறதுன்னே தெரியல. அதை பேசினாலும் என்ன நடக்க போகுது, ஒன்றும் நடக்க போறது இல்லை. ஏன்னா லீகலா எதுவுமே பண்ண முடியாது. இப்போ உலகத்தை வந்து கிட்டத்தட்ட இதுல பல விஷயங்கள் வந்திருக்கு. இன்னும் சொல்ல போனா பேண்டமிக்கை பத்தி எல்லாம் வந்து அப்பவே பேசி இருக்கிறானுங்க. பேண்டமிக்கை உருவாக்கணுங்கிறதெல்லாம் பேசி இருக்கிறானுங்க. அதே போல அஹ், ஏழை எளிய மக்கள், தேர்ட் வேர்ல்டு கண்ட்ரி, அதாவது மூன்றாம் உலக நாடுகள்ல மக்கள் எல்லாம் வந்து எப்படி கொலை பண்றதுங்கிறதெல்லாம் வந்து பேசி இருக்கிறானுங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு காலத்துல கான்ஸ்பிரசி தியரின்னு தான் வந்து பேசப்பட்டுச்சு. ஆஹ் நம்மளே பல இடங்கள்ல பேசும்போது கடுமையான எதிர்ப்புகள்லாம், விமர்சனங்கள் வந்து வந்துகிட்டு இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் வந்து எதுவும் கேள்வியே எழுப்பக்கூடாதுங்கிற இடத்த நோக்கி நம்மளை எல்லாரையுமே தள்ளினானுங்க. அதுக்கு இந்த ட்விட்டர் பக்கங்கள்ல பல பேர் வந்து முற்போக்குவாதிகள்னு சொல்லிக்கிட்டு தமிழ்நாட்டுல இருந்தவங்களே அதுக்கு முண்டு கொடுத்துக்கிட்டு இருந்தானுங்க. கொரோனாவெல்லாம் வந்து நம்ம கேள்வி எழுப்பணும், இல்ல ஒரு தடுப்பூசி போடுறத பத்தி கேள்வி எழுப்பணும்னா ஆஹ் பயங்கரமா வந்து முற்போக்குவாதிகள்னு சொல்றவனுங்க வந்து நீ கான்ஸ்பிரசி தியரிஸ் பேசுற அப்படின்லாம் சொல்லி சண்டைக்கே வருவானுங்க. நம்மள வந்து அப்படியே முத்திரை குத்தி தள்ளுவானுங்க நம்ம பேசுறதெல்லாம். ஸோ அதெல்லாம் இன்னைக்கு கிட்டத்தட்ட உறுதியான, அதெல்லாம் நடந்திருக்கு அப்படிங்கிறத இன்னைக்கு எக்ஸ்போஸ் பண்ணுது. அதே போல இவனுங்க வெறும் ஐடியாலஜி இல்ல வெறும் பணத்துக்காக மட்டுமே வேலை பார்க்கல. இவனுங்க வந்து ஏதோ இந்த இந்த என்ன சொல்றது, ஒரு மாதிரி ஜூயிஸ் மத சிந்தனையினுடைய சுப்ரீமசியினுடைய உச்சத்துல இருந்தெல்லாம் பேசி இருக்கிறானுங்கிறது தெரியுது. ஸ்பிரிச்சுவலாலாம் வந்து அதை பேசி இருக்கிறானுங்கிறது தெரியுது. அதுல எப்ஸ்டீன் வந்து உலகத்தில் உள்ள மத்த எல்லாரையும், ஜூயிஷ் மக்களை தவிர மத்த எல்லாரையும் வந்து கோயிம்ங்கிற வார்த்தை பயன்படுத்தி பேசி இருக்கிறான். எல்லாரையுமே. அப்படின்னா அவங்க எல்லாருமே வந்து கீழானவர்கள் அப்படிங்கிற ஒரு சிந்தனை ஓட்டத்தோட வந்து பேசி இருக்கிறான். நம்ம ஊர்ல பார்ப்பனிய சிந்தனைங்கிறது எப்படி இருக்குதோ அந்த மாதிரி தான் வந்து அவனுங்க ஜூயிஷ் சிந்தனையும் வந்து பேசுறானுங்க. ஸோ அதனால இதுல எதெல்லாம் கான்ஸ்பிரசி தியரி அப்படின்னு சொல்லிட்டு ஒதுக்கி தள்ளினாங்களோ அது எல்லாமே கிட்டத்தட்ட இவனுங்க அதெல்லாம் நடைமுறையில ஃபாலோ பண்ணியிருக்கிறானுங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. இதுல பல விஷயங்கள் நம்ம பேசிக்கிட்டே போகலாம். இன்னைக்கு எல்லா விஷயங்களையும் கேள்வி எழுப்பக்கூடிய நிலையில வந்து இவனுங்களுடைய எக்ஸ்போஸ் வந்து தெரியப்படுத்தியிருக்கு. இவனுங்க என்னென்னலாம் பேசியிருக்கிறானுங்க, எல்லாரும் வந்து எப்படியெல்லாம் வந்து ஒரு குழுவா வந்து இயங்கி இருக்கிறானுங்க, உலகம் முழுக்க பெரும் பணக்காரர்கள்லாம் சேர்ந்துக்கிட்டு உலகத்தை கட்டுப்படுத்துறதுக்கு என்னென்ன வேலையெல்லாம் பண்ணியிருக்கிறானுங்க, எல்லாரையும் எப்படி பொருளா பயன்படுத்தி இருக்கிறானுங்க, போக பொருளா பயன்படுத்தி இருக்கிறானுங்க, குழந்தைகளை வந்து அடுத்த தலைமுறை குழந்தைகளை வந்து எப்படி பயன்படுத்தி இருக்கிறானுங்க அப்படிங்கறது எல்லாத்தையும் வந்து இன்னைக்கு எக்ஸ்போஸ் பண்ணுது. இப்ப இவனுங்கள்ட்ட இருந்து நீங்க வேற என்ன எதிர்பார்க்க முடியும்? இவனுங்கள்ட்ட இருந்து இனப்படுகொலை, அக்ரஷன், அணு ஆயுதம் அணு ஆயுதம் பயன்படுத்துறதெல்லாம் வந்து இவனுங்க சர்வசாதாரணமா பண்ணுவானுங்கிறத நம்மளால பார்க்க முடியுது. ஏன்னா அந்த மாதிரி தான் அவனுங்க யோசிக்கிறானுங்க. அவனுங்க தப்பிச்சுக்கிட்டு மத்தவன் எல்லாம் அழிஞ்சு போனாலும் அவனுங்க கவலைப்பட மாட்டானுங்க, உலகத்தையே அழிக்கிறதுக்கும் கவலைப்பட மாட்டானுங்க. அந்த மாதிரியான சிந்தனை ஓட்டத்தோட தான் இருக்கிறானுங்கிறது இன்னைக்கு எக்ஸ்போஸ் ஆயிருக்குது. ஸோ அதுதான் நம்ம மெயினா பார்க்க வேண்டியது. இப்ப இவனுங்கெல்லாம் யார் யார் கையில நம்மலாம் மாட்டி இருக்கோங்கிறது இன்னைக்கு எக்ஸ்போஸ் ஆகுது. இப்போ சமகால உதாரணமா நேற்று முந்தானாத்து லெபனான்குள்ள மான்சோட்டா நிறுவனத்தினுடைய பெஸ்டிசைடு, அதே போல ஹெர்பிசைடு, அதாவது களைக்கொல்லி, பூச்சிக்கொல்லி மருந்துகளை வந்து இஸ்ரேல் வந்து பாய்ச்சி அடிக்குது. அந்த நாட்டுல விளைநிலங்கள்ல பாய்ச்சி அடிக்குது. ஸோ அதில் கேன்சர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. கேன்சரை வந்து உருவாக்கக்கூடிய பெஸ்டிசைட்ஸும் ஹெர்மிசைட்ஸும் பயன்படுத்துறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டு எழுது. ஸோ இதுக்கு மான்சோட்டா நிறுவனத்தினுடைய கெமிக்கல்ஸ் தான் வந்து பயன்படுத்துறானுங்க. கெமிக்கல் வார்ஃபேர் நடத்துறானுங்க. எக்காலஜியை வந்து காலி பண்றதுக்கான வார்ஃபேரை வந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறானுங்க. ஸோ இதெல்லாம் வந்து இப்ப நம்ம அவனுங்க பேசிக்கிட்டு இருந்ததும் இன்னைக்கு பண்ணிக்கிட்டு இருக்கிறதும் கிட்டத்தட்ட சரியா தான் இருக்கு. அவனுங்க இப்ப என்ன பேசிக்கிட்டு இருக்கிறானுங்க, என்ன
என்ன மாதிரி யோசிச்சிருக்கிறானுங்களோ அது நடைமுறையில இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. ஸோ அதனால இதுல எதுவுமே வந்து மறைக்கிறதுக்கோ இல்ல இது எதுவுமே கான்ஸ்பிரசி தியரின்னு பேசுறதுக்கோ இனிமே இடம் இல்லை. ஏன்னா எல்லாத்தையும் எக்ஸ்போஸ் பண்ணியிருக்கிறானுங்க. எல்லாமே நம்ம கண் முன்னாடி நடந்துட்டு இருக்கு. சர்வதேச சட்டங்கள்னு சொல்லிட்டு இருந்தது எதுவுமே உண்மை கிடையாது, அது எல்லாமே பொய்ன்னு சொல்லிட்டு கெனேடியன் பிரைம் மினிஸ்டர் மார்கானி பேச வேண்டிய நிலைக்கு இன்னைக்கு தள்ளப்பட்டாரு. ஸோ அதுதான் நிலைமை. அப்ப அது எல்லாமே இவ்வளவு காலம் வந்து நம்ம சொல்லிட்டு இருந்தது எல்லாத்தையும் வந்து லிபரல் முற்போக்குவாதிகள்னு சொல்லிட்டு இருந்தவனுங்க இவன்லாம் வந்து ஒரு ஃப்ரிஞ்ச் எலமெண்ட், இவன் பேசுறதெல்லாம் பெருசா எடுத்துக்காதீங்க, அதெல்லாம் வந்து சர்வதேச சட்டம்ங்கிறது எல்லாரையும் இப்படிலாம் பார்க்க முடியாது, அப்படிலாம் பார்க்க முடியாது அப்படின்னு பேசுனவனுங்க எல்லாருமே இன்னைக்கு பேசுறதுக்கே தகுதி இல்லாம ஆயிட்டானுங்க. ஏன்னா அவனுங்களால பேசி அவனுங்க ஜஸ்டிஃபை பண்ணவே முடியாது. அந்த அளவுக்கு இன்னைக்கு எல்லாமே எக்ஸ்போஸ் ஆயிடுச்சு. அவனுங்க கூட்டத்துல இருந்தவனுங்களே இன்னைக்கு பேசுறானுங்க அது எல்லாத்தையுமே. ஸோ அதனால இதுல எல்லாத்தையும் உலகத்தினுடைய நடைமுறைகள் இதுவரைக்கும் எதெல்லாம் வந்து சரியானது, எதெல்லாம் வந்து லிபரலா வந்து இது மாதிரி தான் இருக்கணும், இதுதான் நியாயம், இதுதான் உலகத்தினுடைய நாமு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தது எல்லாமே வெறும் பொய். அது நம்மளை கட்டுப்படுத்துறதுக்காக பயன்படுத்தப்பட்ட பொய்ங்கிறது எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் தொடங்கி இன்னைக்கு நடைமுறையில நடந்துகிட்டு இருக்கிற இனப்படுகொலை போர் வந்து ஆதரிக்கிறது தொடங்கி உலகத்தினுடைய நாடுகள் மீது சாவரின் உரிமைகள் மீது வந்து கம்ப்ளீட்டா தலையிடுறது, காலனிய சட்டங்களை வந்து திரும்ப கொண்டு வர்றது, காலனியத்துவத்தை வந்து மீண்டும் கொண்டு வர்றதுங்கிற இடத்தை நோக்கி நகர்ந்ததன் மூலமா எல்லாமே எக்ஸ்போஸ் ஆயிடுச்சு. இந்த லிபரல் வேர்ல்டுல 2ஆம் உலகப் போருக்கு பின்னாடி உருவாக்கப்பட்ட இந்த உலக ஒழுங்கு நடைமுறைகள் எல்லாமே அவனுங்களுக்காக, நம்மளை கட்டுப்படுத்துறதுக்காக, மற்றவர்களை அழிக்கிறதுக்காக உருவாக்குனது அப்படிங்கிறத கிளியரா இன்னைக்கு வந்து நம்ம எல்லாருமே பாக்குற மாதிரி எக்ஸ்போஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஓகே. இதுல வந்து நீங்க அந்த பெண்டமிக் அத சொன்னதுனால நான் ஒரு விஷயம் சொல்லணும். தோழர்கள் வந்து அப்படியே நம்ம சேனலோட முதல் வீடியோ 5 வருஷத்துக்கு முன்னாடி போட்டது 2020ல. முதல் வீடியோவே இதே போல ஒரு பாட்காஸ்ட் தான். நம்ம வந்து அப்ப இதை போற பத்தி எல்லாம் பேசல. அதுக்கப்புறமேல தான் நான் வந்து டிராவல் வீடியோ எல்லாம் போட ஆரம்பிச்சேன். கொரோனாவை உருவாக்குனதே அமெரிக்கா தான் அப்படின்னு சொல்லி தான் நம்மளோட முதல் வீடியோவே இருக்கும். அந்த வீடியோ திரும்பி போய் பாத்தீங்கன்னா அதுல இருக்கும் பிளான் 201 அப்படின்னு ஒண்ணு பிளான் பண்ணியிருப்போம். அது வந்த புதுசுல எபிடமிக் அப்படின்ற பேரை வச்சுதான் அதை வந்து நம்ம இது பண்ணோம், பெருந்தொற்று எபிடமிக்னு. அதுக்கப்புறம் நாள் ஆக ஆக ஆட்கள் அந்த எபிடமிக்ன்ற வேர்டை வச்சு பெண்டமிக்னு மாத்திட்டாங்க. அது வந்து நார்மல் ஒரு வேர்டு தானே வச்சுக்கோங்களேன். ஆனா அந்த எபிடமிக்ன்ற வேர்டு எங்க யூஸ் பண்ணப்பட்டிருக்குன்னா அந்த பிளான் 201 அப்படின்ற ஒரு இதுல அவங்களோட முதல் பிளான் என்ன இருந்துச்சுன்னா இதை வந்து உலகம் முழுக்க ஒரு தொற்று வந்தா எப்படி இருக்கும், எப்படி நடக்கும், அதே போல பன்றிக்கறி மூலியமா தான் அது பரவணும் அப்படின்றத எல்லாமே சொல்லியிருப்பாங்க. தோழர்கள் முடிஞ்சதுன்னா நம்மளோட சேனலோட முதல் வீடியோ தான் 2020ல போட்டது. அது போய் பாருங்க ஒரு தடவை. அந்த ஒரு பேராசிரியர் பேசியிருப்பாரு, நமக்கு தெரிஞ்ச ஒரு பேராசிரியர். ரொம்ப தெளிவா அதுல சொல்லியிருக்கிறோம். அன்னைக்கு சொன்னதுதான் இப்பவும் நடந்திருக்குது. அப்போ இப்போ இந்த செந்தில் தோழர் சொல்றதுதான் நம்ம அப்பவே சொல்லியிருக்கிறோம். அப்பவும் அதுதான் நடந்திருக்கு. இதுலயே வந்து இப்ப அடுத்து இன்னும் 2 விஷயம் மட்டும் பேசணும்னு நினைக்கிறேன். இந்த இதை பத்தி கொஞ்சம் வேண்டாம் பேசலாம்னு நினைக்கிறேன். இந்த பொருளாதார ரீதியா வந்து $500 பில்லியன் வந்து அங்க வாங்குறோம்னு சொல்றது, அமெரிக்கா கிட்ட இருந்து இந்தியா வாங்குறதுக்கு ஒப்பந்தம் போட்டிருக்கிறதா சொல்றது ஒண்ணு. 2வது வந்து ரஷ்யா கிட்ட இருந்து நீங்க ஆயில் வாங்கக்கூடாது, ஈரான் கிட்ட இருந்து நீங்க ஆயில் வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. வெனிசுலால இருந்து நீங்க வாங்கலாம், அது வந்து நாங்க தான் அந்த காசு கண்ட்ரோல் பண்ண போறோம் அப்படின்னு ட்ரம்ப் சொல்லியிருக்காங்க. அதுக்கு ஓகே பண்ணிட்டதா சொல்றாங்க. அவங்க தரப்புல இருந்து அமெரிக்கா தரப்புல இருந்து 2-3 இடத்துல அதான் சொல்றாங்க. இந்திய தரப்புல வந்து இவர்கிட்ட கேட்கும்போது பெட்ரோலியம் துறையிட்ட இருக்கிறவங்கள்ட்ட கேட்கறதா இருக்கட்டும், இல்ல வெளியுறவு அமைச்சர்களா இருக்கட்டும், அவங்க 2 பேருமே பதில் சொல்ல மாட்டாங்க. நீங்க அவளுக்கு கேளுங்க, இவங்களுக்கு கேளுங்க அப்படின்றாங்க. ரஷ்ய தரப்புல வந்து கேக்குறாங்க, உங்ககிட்ட வந்து இனி பெட்ரோல் வாங்காது இந்தியா அப்படின்னு வந்து சொல்றாங்களே இவங்க, அமெரிக்கா சொல்லுது, அதுக்கு என்ன சொல்றீங்கன்னப்போ அதனுடைய வெளியுறவுத்துறை அந்த துறையின் செய்தி தொடர்பாளர் வந்து மரியா சக்கரோவா என்ன சொல்றாங்கன்னா, இந்தியாவுக்கு வந்து இந்தியா நல்ல நட்பு நாடு, அவங்களுக்கு என்ன வேணுமோ அதை நாங்க செய்வோம், அவங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகாம அவங்க கம்ஃபர்டபுளா என்ன வேணுமோ அதை செஞ்சு கொடுப்போம் அப்படின்னு சொல்லி அவங்க ஒதுங்கிட்டாங்க. அப்ப ரஷ்ய தரப்புல இருந்து கொஞ்சம் அபிஷியலாவே சொல்லியிருக்காங்க, அது அவங்க விருப்பம், அவங்க நாடு, அவங்க விருப்பம், அவங்க எங்க வேணாலும் வாங்கிட்டோம் அப்படின்னு சொல்லி. இப்போ உண்மையிலே வந்து ரஷ்யா கிட்ட இருந்து இப்படி ஒரு இதை செய்ய வேண்டியிருக்கு, இந்தியா வந்து ரஷ்யாட்ட இருந்து ஒதுங்கி வர வேண்டியிருக்குது, அல்லது வந்து ஈரான் இருந்து ஒதுங்கி வர வேண்டியது இருக்குது அப்படின்னா ரஷ்யாவுக்கும் இந்தியாவுக்குமான உறவை இது எந்த அளவுல பாதிக்கும் நினைக்கிறீங்க?
இல்ல அப்படியெல்லாம் வந்து ஒதுங்கி வந்துரும்லாம் நம்ம எதிர்பார்க்க முடியாது. அது பண்ணுவாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா, இன்னைக்கு எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தானே இருக்கிறானுங்க. இப்போ ரஷ்யாவுக்கு எதிரா நடக்கிறது தான் ஈரானுக்கு எதிரா நடக்குது. ஈரானுக்கு எதிரா நடக்கிறது தான் சைனாவுக்கு எதிரா நடக்குது. சைனாவுக்கு எதிரா நடக்கிறது தான் இந்தியாவுக்கு எதிராவும் நடக்கும். ஸோ அதனால இது வந்து இன்றைக்கு நாளைக்கு முடியிற பிரச்சனை கிடையாது. இது அமெரிக்காவினுடைய அந்த அஃபிஷியல் பாலிசி ட்ரெண்டிங் வந்து இப்படித்தான் போகுது. ஸோ அது வந்து ஹிஜோமெனிக் பவரா இருக்கணும்னு நினைக்குது. இன்னைக்கு மல்டிபோலாரிட்டிங்கிறது உலகத்தினுடைய மற்ற நாடுகள் வந்து பவர்ஃபுல்லா வரணுங்கிறத அது நிராகரிக்குது. அத வந்து எப்படியாவது அழிக்கணுங்கிறத வந்து நேரடியாவே, வெளிப்படையாவே பேசுது. குறிப்பா சொன்னா, பீட்டர் நவாராங்கிற காமர்ஸ் அட்வைசர், ட்ரம்பினுடைய ஃபினான்சியல் அட்வைசர் பீட்டர் நவேரா, அவன் பேசும்போது வெளிப்படையாவே பேசியிருந்தான். இந்தியாக்குள்ள இருக்கக்கூடிய இந்த ஜாதிய முரண், அதுலயும் குறிப்பா வந்து வர்ண முரண்ங்கிறது, நம்ம திராவிடியன் ஐடியாலஜில வந்து நம்ம பேசிக்கிட்டு இருக்கிற விஷயங்கள எல்லாத்தையுமே வந்து அவன் வந்து பேசினான். அவன் வந்து பேசி, இங்க இந்திய அரசாங்கம்ங்கிறது பார்ப்பனியர்களுக்காக இருக்கக்கூடியது. இங்க மற்றவர்களுக்கெல்லாம் வந்து எந்த முக்கியத்துவமும் கிடையாது. அதற்காக தான் இந்த நாடு வந்து இருக்குது அப்படிங்கிறத பேசினான். ஓகே, நம்ம பேசுறோம். நம்ம வந்து உள்நாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய சிக்கல்கள நம்ம பேசுறதுங்கிறது வேற. இது வெளியில இருக்கக்கூடிய ஒரு ஏகாதிபத்திய சக்தியினுடைய ரெப்ரசன்டேட்டிவ் வந்து பேசுறதுங்கிறது வேற. அப்ப நோக்கம் என்னங்கிறத நம்மளால கிளியரா உணர முடியுது. இப்ப இந்தியாக்குள்ள வந்து ஒரு பெரிய சிக்கல உருவாக்கி, இந்தியாவ வந்து அழிக்கணுங்கிற நோக்கத்தோட தான் வந்து அத பேசுறானுங்க. ஸோ இப்ப இதுலயே வந்து இந்தியாவினுடைய ஆளும் வர்க்கம்ங்கிறது இத என்ன என்ன தளத்தை நோக்கி அமெரிக்கன் ஏகாதிபத்தியங்கிறது நகருதுங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாமலாம் வந்து பண்ண முடியாது. இந்தியாங்கிறது ஒரு இந்தியன் பியூரோக்ரஸிங்கிறது இன்னைக்கு பிஜேபி இருந்ததுன்னா பிஜேபிக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கும். நாளைக்கு வந்து காங்கிரஸ் வந்துச்சுன்னா காங்கிரஸ்க்கு தகுந்த மாதிரி நடந்துக்கும். எந்த ஆட்சி வந்தாலும் அது இந்தியன் பியூரோக்ரஸிக்கு தகுந்த மாதிரி தான் அந்த ஆட்சி நடக்கும். அதே போல இந்தியன் பியூரோக்ரஸி யாரை எப்படி அரவணைச்சு போகணும், எப்படி வந்து அதை ஹேண்டில் பண்ணுங்கிறத ரொம்ப கிளியரா பண்ணும். இப்போ இந்தியன் பியூரோக்ரஸி தான் வந்து டிசைன் பண்றது எல்லா திட்டத்தையுமே. ஸோ அதுல நமக்கு வந்து டிஸ்கிரிமினேஷன் இருக்கு, நமக்கு வந்து உரிமைகள் மறுக்கப்படுதுங்கிறதெல்லாம் நமக்குள்ள பேசி தீர்க்க வேண்டிய பிரச்சனை. இதுல அமெரிக்கா தலையிடுறதுக்கான வேலை இல்லை. அமெரிக்கா தலையிட்டதுன்னா என்ன நடக்குங்கிறது சிரியால நம்ம பார்த்துட்டோம். ஸோ அதனால இதுல நம்ம எங்கேயுமே வந்து இதுல அமெரிக்காவினுடைய உதவியை நாட வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி ஒருவேளை உதவி நாடி போனோம்னா நம்ம வந்து அழிவு நிச்சயங்கிறத உறுதிப்படுத்திக்கலாம். ஸோ இப்போ இது ஒரு பக்கம். அப்ப இவனுங்களுடைய நோக்கம் இந்தியா வந்து எப்படி பாக்குறானுங்கிறத அவனுங்க வெளிப்படையாவே வெளிப்படுத்தி இருக்கிறானுங்க. ஸோ அதனால இந்தியா வந்து அவ்வளவு சீக்கிரம் போகாதுங்கிறது தான் நம்ம உறுதியா சொல்லலாம். இந்தியன் பியூரோக்ரஸி அவ்வளவு சீக்கிரம் வந்து இத அமெரிக்காவுக்கு சார்பா வந்து போயிட மாட்டானுங்கிறத நம்மளால உறுதியா சொல்லலாம். ஆனா அதே நேரத்துல சில விட்டு கொடுப்புகள், சில காம்ப்ரமைஸ், இங்க இருக்கக்கூடிய அமெரிக்கன் ஏகாதிபத்தியத்துக்காக வேலை பார்க்கக்கூடியவனுங்க, இங்கேயே உள்ளுக்கே இருந்துகிட்டு வேலை பார்க்கக்கூடியவனுங்க, இந்த மாதிரியான ஆட்கள் வந்து இத எடுத்து மாத்தி கொண்டு போறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கு. இல்ல மிரட்டல் மூலமா இத இந்தியாவை பணிய வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அது குறிப்பா இப்ப அதிகாரத்துல இருக்கக்கூடிய பிஜேபியினுடைய தாய் கழகமா இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ் வந்து அமெரிக்காவுல பெரிய அளவுக்கு நெட்வொர்க் வச்சிருக்குது. இப்ப அத வந்து நெருக்கடி குடுத்தானுங்கன்னாக்க, ஏற்கனவே இந்த நெருக்கடிகள் வந்து பல இடங்கள்ல கொடுக்கப்பட்டிருக்கு. ஒருவேளை அதுக்கு நெருக்கடி குடுத்தா, இந்தியாவினுடைய ஆளும் கட்சி வந்து அதுக்கு மடங்கி போறதுக்கான வாய்ப்பும் இருக்கு. ஸோ, இப்ப அதனால என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்மளால இன்னைக்கு உறுதியா சொல்ல முடியாது. ஆனா, அஸ் அ நேஷனா ஒரு ஒரு நாடா, ஒரு கண்ட்ரியா, ஒரு ஸ்டேட்டா அப்படி இருக்கக்கூடாது. இது வந்து நமக்கு மிகப்பெரிய இந்த ஸ்டேட்டுக்கு ஒரு மிகப்பெரிய த்ரெட்ட வந்து உருவாக்கக்கூடிய விஷயங்கள் தான் வந்து நடந்துகிட்டு இருக்கு. அந்த அடிப்படையில தான் வந்து இந்த டாரிஃப போட்டு இந்தியா கூட வந்து உறவு ஏற்படுத்துறதுக்கான முயற்சியில ஈடுபடுறானுங்க. இது வந்து அழுத்தம் குடுத்து உறவு ஏற்படுத்துறதுக்கான முயற்சி. அது மட்டும் இல்ல புல்லி பண்ணி உறவு ஏற்படுத்துறதுக்கான முயற்சி. ஸோ இதுக்கு அடிபணிஞ்சு போனாங்கன்னா பெரிய சிக்கல் தான். இந்தியா வந்து பெரிய சிக்கல வந்து எதிர்கொள்ளுங்கிறத நம்மளால உறுதியா சொல்ல முடியும். ஆனா பண்ணுவாய்ங்களா? அப்படின்னா, ஐ திங்க் வந்து பண்ண மாட்டாய்ங்கன்னு நம்புவோம். ஹோப்ஃபுல்லி. ஓகே, ஓகே தோழர். பண்ணக்கூடாது அப்படின்றது தான். ஏன்னா வந்து நமக்கு வந்து உள்நாட்டுக்குள்ள என்ன வேணாலும் நமக்கு உள்ளுக்குள்ள வந்து என்ன வேணாலும் கோவம் இருக்கலாம். நம்ம அரசு கூட சண்டை இருக்கலாம். ஆனா வெளியில இருந்து ஒருத்தன் வர்றத விடக்கூடாது. அதுதான். ஏன்னா அத வந்து நம்ம சிரியால பார்த்துட்டோம்.
அது என்ன மாதிரியான ஒரு விளைவுகளை வந்து சிரியா ஏற்படுத்தி வச்சிருக்கு இப்ப அப்படின்றத பாக்குறோம். ஸோ அது அப்படித்தான், உள்ளுக்குள்ள இருக்கிற பிரச்சனை நம்ம பேசிட்டு இருக்கலாம். இப்ப இதுல அடுத்து வந்து தொடர் இப்ப வெனிசுவேலாவை கொஞ்சம் பேசிடணும்னு நினைக்கிறேன். அதுக்கு பிறகு வந்து நிறைய பிரைவேட் கம்பெனிஸ் வந்து திரும்ப வெனிசுவேலா உள்ள இப்ப வந்து சொல்றாங்க. அதே போல ஹுகோ சாவஸ் காலத்துல கைது செய்யப்பட்ட அமெரிக்க ஆதரவாளர்களை வந்து தற்போதைய அதிபராக இருக்கக்கூடிய டெல்கே ரோடிக்ரூஸ் வந்து ரிலீஸ் பண்றாங்க அப்படின்லாம் சொல்றாங்க. இது வந்து ஏற்கனவே பயந்த மாதிரி கிட்டத்தட்ட அது வந்து ஒரு பேக்டோர் ஜாப் தான் அப்படின்னு சொல்லப்படுது. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அப்படிதான் தெரியுது, நம்மளாலையும் பார்க்க முடியுது. ஏன்னா அதுலயும் குறிப்பா வந்து பாலிசி சேஞ்சஸ் வந்து பண்றது தான் இப்போ மிகப்பெரிய சிக்கல். ஏன்னா இப்போ பாலிசி சேஞ்சஸ் பண்ணாம மற்ற விஷயங்கள்லாம் நடந்துகிட்டு இருந்த வரைக்கும் நமக்கு அந்த சந்தேகம் வந்து எழல. ஆனா பாலிசியையே மாத்துறாங்க. அதுவும் வந்து சவிஸ்மாவோட பாலிசியை வந்து மாத்துறாங்க. ஹுகோ சாவஸ் காலத்துல கொண்டு வந்த பாலிசியை வந்து மாத்துறாங்க. அதுவும் வந்து நேஷனல் சாவர்னிட்டி தொடர்பான விஷயங்கள்ல வந்து இப்போ நேஷனலைஸ் பண்ணது எல்லாத்தையும் வந்து இன்னைக்கு பிரைவேட் செக்டாருக்கு திறந்து விடுறாங்கன்னா, இதுதான் வந்து இந்த இந்த அழுத்தத்தினுடைய பிரதானமான நோக்கம் அமெரிக்க தரப்புல இருந்து வச்சது. இப்ப அதுக்கு நீங்க படிஞ்சு கொடுத்து உங்களுடைய அடிப்படைய வந்து நீங்க பிரின்சிபலான விஷயங்களை வந்து நீங்க மாத்துறீங்கன்னா சம்திங் ராங். அப்ப எல்லாரும் சந்தேகப்பட்ட மாதிரி வந்து இது இன்சைட் ஜாபா தான் வந்து ஒரு பேலஸ் கூவா தான் நடந்திருக்கு அப்படிங்கிறத நம்மளால யூகிக்க முடியுது. ஸோ அப்படி ஒரு வேளை நடந்திருந்ததுன்னா வெனிசூலன் மக்கள் மிகப்பெரிய சிக்கல்ல மாட்டிக்கிட்டாங்கிறது தான் நம்மளால பார்க்க முடியுது. ஆனா என்ன இப்போ ஒரு சிக்கல்னா, வெனிசூலாக்குள்ள எந்த கிளர்ச்சி நடவடிக்கைகளும் இதுவரைக்கும் தென்படல. அதற்கான அஹ், முயற்சிகள் நடக்கிற மாதிரியும் நமக்கு தெரியல. ஸோ அதுதான் பெரிய சிக்கலா இருக்கு. அதுதான் வெனிசூலா மக்களுக்கு என்ன மாதிரியான சிக்கல்கள் வந்து உள்ளுக்குள்ள இருக்கு, யாரு வந்து அதெல்லாம் கண்ட்ரோல் பண்றா, யார வந்து மக்கள் வந்து நம்பி ஏமாறுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்மளால உறுதியா சொல்ல முடியல. என்ன மாதிரி அந்த இதை வந்து அவங்க ஹேண்டில் பண்றாங்கன்னு தெரியல. ஒருவேளை இதெல்லாம் வந்து கலெக்டிவான டிசிஷனா, இல்ல கொஞ்சம் விட்டு கொடுத்து போகலாம். ஸோ சில விஷயங்களை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி போனாதான் நம்மளால வந்து இந்த பிரச்சனைகளை வந்து ஹேண்டில் பண்ண முடியும், நம்ம நாட்டினுடைய சிக்கலை வந்து ஹேண்டில் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரியான நடவடிக்கைகளில் ஈடுபடுறாங்க. கலெக்டிவா டிசிஷன் எடுத்து பண்றாங்களா, செவிஸ்மோ எல்லாம் சேர்ந்து பண்றாங்களா அப்படிங்கிறது நம்மளால தெரியல. இன்னொரு விஷயம் என்னன்னாக்க, மதுரோ வந்து ரிலீஸ் பண்றதுக்கான ஒரு நடவடிக்கையா வந்து இந்த மாதிரியான அழுத்தங்களுக்கு பணிஞ்சு போறாங்களாங்கிறதும் தெரியல. ஏன்னா அதை வந்து அவங்க பிரதானமான நோக்கமா சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதனால இன்னமும் நம்மளால உறுதியா சொல்ல முடியல. ஆனா இந்த அடிப்படை மாற்றங்கள்ங்கிறது தத்துவார்த்த ரீதியான அடிப்படை மாற்றங்கிறது சந்தேகத்தை எழுப்புது. ஸோ ஒருவேளை வந்து பேலஸ்கூ நடந்துருச்சோ அப்படிங்கிற சந்தேகம் வந்து ரொம்ப வலுவாகுது இந்த அடிப்படை மாற்றத்திலிருந்து. இந்த இடத்துல நான் ஒரு விஷயத்த இன்சர்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். இந்த டெவில்ஸ் லாயர்னு சொல்லுவாங்கல்ல, அவங்க தப்பு பண்ணியிருந்தாலும் நான் அவங்களுக்காக பேசுறது, இது வந்து அவங்க தப்பு பண்ணிட்டாங்கன்னு எனக்கு சொல்ல வரல டெல்கே. ஆனா என்ன இது, அவங்க அவங்க பேசின அந்த ஒரு ஆடியோ நான் கேட்டேன். அவங்க என்னன்னா, எங்ககிட்ட சொன்னாங்க, நாங்க வந்து இவரை கொலை பண்ணிட்டோம், மதுராவை கொலை பண்ணிட்டோம், அடுத்து உங்க 3 பேரையும் கொலை பண்ணிடுவோம். அப்போ வந்து அதுல அந்த ராணுவ தலைவர் வந்து அங்க இல்ல, அவர் வந்து கியூபால இருக்காரு. இதே அவர் கொன்ன மாதிரியே உங்களையும் கொன்றுவோம், உங்களுக்கு 15 நிமிஷம் டைம் தர்றோம், அதுக்குள்ள முடிவு பண்ணுங்க, எங்க கூட எங்களுக்கு கோஆபரேட் பண்றீங்களா இல்ல நீங்க சாகுறீங்களா, நீங்க முடிவு பண்ணிக்கங்க அப்படின்னு எங்கள்கிட்ட கேட்டாங்க. நாங்க சாவ தயாரா தான் இருந்தோம். ஆனா வந்து இந்த மக்களுக்காக வேற வழியில இப்போதைக்கு சூழ்நிலை எப்படி கண்ட்ரோல் பண்றதுன்றது எங்களுக்கு தெரியல, அதனால இப்போதைக்கு எல்லாம் சேர்ந்து எடுத்த முடிவு தான் இது அப்படின்னு அவங்க பேசின ஒரு ஆடியோ நான் கேட்டேன். இப்போ நீங்க சொல்றத நான் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது, நான் இன்னும் டே ஒன்லயே நான் என்ன ஃபீல் பண்ணேன்னா, டே 1 ஜனவரி 3ஆம் தேதி அவரை வந்து கடத்திட்டு போன அன்னைக்கு என்ன ஃபீல் பண்ணேன்னா, இது எல்லாமே ஏற்கனவே எதிர்பார்த்து தான் இருந்திருக்காங்க. நிக்கோலஸ் மதுரோ வந்து எல்லாத்தையும் எதிர்பார்த்து தான் இருக்காரு. இப்படி ஒரு நிலைமை வந்துச்சுன்னா, நம்ம கண்டஜென்சி பிளான எப்படி நம்ம பண்ணணும் அப்படின்னு ஏற்கனவே பிளான் பண்ணி தான் வச்சிருந்திருக்காங்க அப்படின்னு நான் ஃபீல் பண்றேன். சோ இப்போ இத எப்படி நீங்க சொன்ன மாரியே நான் புரிஞ்சுக்கிறதா? இல்ல டோட்டலாவே அவ்வளவுதான், சிரியா மாரி ஒட்டுமொத்தமா அவங்க போயிட்டாங்க அப்படின்னு பார்க்கிறதா? இல்ல ஒட்டுமொத்தமா போயிட்ட மாதிரி நம்ம சொல்ல முடியாது. இன்னும் சவிஸ்மோ ஆட்சி தான் நடக்குது. எதிர்க்கட்சி வலதுசாரிகள் வந்து ஆட்சியை கைப்பற்றல.
ஸோ இப்போ ஒரு இணக்கப்பாடு வந்து அமெரிக்கன் அரசாங்கத்துக்கு கூட ஒரு இணக்கப்பாடு உருவானதை மட்டும் நம்மளால உறுதியா சொல்ல முடியுது. அது என்ன மாதிரியான இணக்கப்பாடுங்கிறது தான் இந்த நேஷனல் ஆயில் கேஸ் அண்ட் அதாவது நேச்சுரல் ரிசோர்சஸ் பாலிசி சேஞ்ச் பண்ணதுல தான் ஒரு சந்தேகம் வந்து எழுது. ஸோ அதை தான் நம்ம சந்தேகத்துக்கு உள்ளாக்க வேண்டியிருக்கு. ஸோ அது வந்து எந்த மாதிரி அஹ், அடிப்படையான மாற்றமா இருக்கா, இல்ல ஒருவேளை வந்து அது ஃபிளெக்சிபிளா வந்து அவங்க மாத்தி இருக்கிறாங்களா சூழ்நிலைக்காக அப்படிங்கிறது நம்மளால உறுதியா சொல்ல முடியல. அடுத்த மொமெண்ட் வந்து நம்ம பல காரணங்கள் இருக்கு. இல்ல பல அஹ், அஹ், அதாவது வெறும் வந்து வெறும் பேலஸ் கூவா நடந்ததான்னா அன்னைக்கு நடந்த சம்பவங்களை வச்சு நம்ம பார்க்கும்போது நிக்கோலஸ் மதுரோ வந்து எப்படி கடத்தப்பட்டாருன்னு பார்க்கும்போது அதுல பல விஷயங்களை வந்து அவங்க பயன்படுத்தினதா ட்ரம்ப்பே வந்து வெளிப்படையா பேசியிருக்கிறான். ஸோ அதனால வந்து ஹை ஃப்ரீக்வன்சி சோனிக் வெப்பனை வந்து பயன்படுத்தினதா சொல்லியிருக்கிறான். அதை வந்து அங்க இருந்தவங்க உணர்ந்ததாகவும் டிஃபென்ஸ் மினிஸ்டரும் சொல்லியிருக்கிறாப்புல. அதாவது வெனிசுலாவினுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டரும் இதெல்லாம் வந்து போருக்கு பயன்படுத்தக்கூடாத ஆயுதம், சர்வதேச சட்ட விதிமுறைகளுக்கு மீறி வந்து இந்த இந்த கருவிகள் எல்லாம் வந்து பயன்படுத்தி இருக்கிறாங்க அப்படிங்கிறத அவரும் சொல்லியிருக்கிறாரு. அதே போல அதுல பாதுகாப்புல இருந்த கியூபன் ஸ்பெஷல் ஃபோர்ஸஸ் வந்து 32 பேர் இறந்து போனதும் நமக்கு தெரியும். ஸோ அப்ப இது வெறும் ஜஸ்ட் பேலஸ் கூவா நடந்த மாதிரியும் நம்மளால உறுதியா சொல்ல முடியல. பெரிய அளவுக்கு இவனுங்க வந்து டெக்னாலஜிக்கலா வந்து அந்த டீம் வந்து அடிச்சு காலி பண்ணிட்டு தான் வந்து இந்த இந்த கைது முயற்சியை வந்து பண்ணி சக்சஸ் அடைஞ்சிருக்கிறானுங்க. ஸோ இதுல வந்து டெல்சி ரோட்ரிகோஸ் இல்ல டெல்சி ரோட்ரிகோஸோட அண்ணன் மற்ற முக்கிய தலைவர்கள் இவங்கெல்லாம் வந்து எங்க எல்லாரையும் பிரிச்சு வச்சிருந்தாங்களா, ஏற்கனவே இந்த கண்டிஜென்சி பிளான்ல வந்து இதெல்லாம் நீங்க எல்லாம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பக்கம் இருக்கணுங்கிறத அவங்க எல்லாம் பிளான் பண்ணி தான் வச்சிருந்துருக்கணும். ஸோ அப்படி ஒருவேளை இவங்க எல்லாம் தப்பிச்சு வந்தாங்களா அப்படிங்கிறது தெரியல. இல்ல ஒருவேளை இவங்க கூட டீல் பேசிட்டு தான் வந்து அவங்க அரெஸ்ட் பண்ணாங்களா அப்படிங்கிறதும் தெரியல. இதெல்லாம் இன்னும் போக போக தான் தெரியும். இப்ப ரொம்ப குறுகிய காலத்துல வந்து நம்மளால இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது. நீண்ட நெடு நாட்கள்ல வந்து இந்த நாட்டினுடைய பாலிசி நடைமுறைகள் இந்த நாடு எதை நோக்கி நகருதுங்கிறத பொறுத்து தான் வந்து கம்ப்ளீட்டா சவிஸ்மோ கையில இருந்து துரோகிகள் கைக்கு போயிடுச்சா, இல்ல வந்து சவிஸ்மோ தான் இன்னும் ஹேண்டில் பண்றாங்களா அப்படிங்கிறத நம்மளால எடை போட முடியும். ஓகே, ஓகே தோழர். புரியுது, புரியுது. இன்னும் வெவ்வேறு ஆட்கள் வேற மாதிரி சொல்லதான் செய்வாங்க. எனக்கு ஒரு தகவல் அங்கிருந்து வந்துச்சு. பட் வந்து அது இப்ப ஷேர் என்னன்னா, அ வெளியில இருக்கக்கூடிய ஒரு ஆள் அப்படின்னு வச்சுக்கங்களேன். வெனிசுவேலால சேர்ந்த ஒருத்தர், அவர் வந்து இப்ப நான் இருக்கக்கூடிய நாட்டுல இருக்கிற ஒரு நபர். அவர்ட்ட நான் பேசும்போது அவருடைய பார்வை வேற மாதிரியா இருக்குது. அ எப்படின்னா, என்னங்க ஆயில் ஏற்கனவே வந்து கியூபா வாங்கிட்டு இருந்தாங்க, கியூபா எடுத்துட்டு இருந்தாங்க, இவங்க எடுத்தாங்க, சைனா எடுத்தாங்க, ரஷ்யா எடுத்தாங்க, அப்ப அமெரிக்கா எடுக்குது அவ்வளவுதானே. அவ்வளவுதான் எங்களுக்கு வேற ஒண்ணும் இல்ல அப்படின்னு. இது வெளியில இருந்து இருக்கக்கூடிய ஆட்களோடது. உள்ளுக்குள்ள இருக்கிற ஆட்கள் என்ன பேசுறாங்க அப்படின்றதுதான் இப்போ முக்கியம். சோ உள்ளுக்குள்ள இந்த நொடி வந்து இப்போ வரைக்கும் போராட்டம் நடந்துதான் இருக்கு. இவர அதிபரை திருப்பி கொண்டு வரணும் அப்படின்றதுலதான் போராட்டம் நடந்துதான் இருக்கு. இது எல்லா இடத்துலயும் இருக்கக்கூடிய வெவ்வேறு மாதிரியான ஒரு மனநிலை தான். பார்க்கலாம் அடுத்த நிகழ்வுகள் எப்படி எப்படி போகுதுன்னு பார்ப்போம். வேற ஏதாவது ஆட் பண்ண வேண்டியிருக்கா? வேற இன்னைக்கு நேற்றுன்னு நினைக்கிறேன். நேற்று வந்து ரஷ்யாவினுடைய மிலிட்ரி இன்டெலிஜென்ஸ் யூனிட்டினுடைய அசிஸ்டன்ட் ஜெனரல் நினைக்கிறேன், அவரை வந்து அசாசினேட் பண்றதுக்கான முயற்சி நடந்து அவர் ஹாஸ்பிட்டல்ல இருந்து சீரியஸ் கண்டிஷன்ல இறந்துட்டாரா இருக்காரான்னு தெரியல. ஆனா சீரியஸான முயற்சி. மாஸ்கோல அவருடைய வீட்டுல இருக்கும்போது துப்பாக்கியால சுட்டிருக்காங்க. 14 முறை என்னமோ சுடப்பட்டிருக்கு, 17 முறை சுடப்பட்டிருக்கு. அவர் ரொம்ப சீரியஸ் கண்டிஷன்ல இருக்காருன்னு சொல்லி கேள்விப்பட்டோம். ஆனா தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பு குறைவுன்னு தான் பெரும்பாலும் பேசப்படுது. தெரியல என்ன நடந்ததுன்ட்டு. அதே போல வேற யாரையோ ஒரு முக்கிய ஜெனரலை வந்து இது மாதிரி கொலை பண்றதுக்கான முயற்சி நடந்ததாகவும் சொல்றாங்க. இல்ல ஒருவேளை கொலை பண்ணிட்டாங்களா என்னன்னு தெரியல. ஸோ இந்த அசாசினேஷன் முயற்சிங்கிறது இப்போ இந்த வெஸ்டர்ன் அலைஸ் வந்து தீவிரமா பண்றாங்க, எல்லா பக்கத்துலயும் பண்றாங்க. அதே போல லிபியாவினுடைய முன்னாள் அதிபரா இருந்த முகமது கதாஃபியினுடைய மகன் சைஃப் அலி கதாஃபி அவரை வந்து அசாசினேட் பண்ணியிருக்கிறாங்க.
ஸோ உலகம் முழுக்க வந்து தலைவர்கள் அசாசினேட் பண்ற நடவடிக்கைங்கிறது பொலிட்டிக்கல் அசாசினேஷன்ங்கிறது சர்வதேச அஹ், சட்டங்களுக்கு புறம்பானது. ஸோ அதை வந்து இன்னைக்கு முழு வீச்சில் பண்ணிக்கிட்டு இருக்கிறானுங்க. அது வந்து எல்லா பகுதிகளுக்கும் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறானுங்க. அது இதுல ஆரம்பிச்சது லெபனான்ல சையத் ஹசன் நஸ்ரல்லா கொலை பண்ணதுல ஆரம்பிச்சது. அதனைத் தொடர்ந்து இன்னைக்கு உலகம் முழுக்க வந்து இது விரிவடைஞ்சு ஒரு நாமாவே போயிருச்சு. சர்வதேச விதி மாதிரியே வந்து கொண்டு போயிட்டு இருக்கிறானுங்க இப்போ. இப்போ அது வந்து அதுக்கு பதிலடி நடவடிக்கைகள் இப்ப ஏற்கனவே புட்டினை கொலை பண்றதுக்கான முயற்சி 2 முறை தோல்வி அடைஞ்சிருக்குது. போன முறை வந்து அந்த இதுல அவருடைய நவக்ராட்ல இருந்த வீட்டுல நடந்த தாக்குதல்ங்கிறது புதுசான தகவல்கள் என்னன்னாக்க, அதற்கு முன்னாடி புட்டின் வந்து ட்ரம்ப் கூட பேசிக்கிட்டு இருந்திருக்கிறாரு. அந்த ரெசிடென்ஸ்ல இருந்து. அந்த 1½ மணி நேரமோ என்னமோ பேச்சுவார்த்தை நடந்திருக்கு. அப்ப அந்த 1½ மணி நேரம் எங்கிருந்து பேசுறாருங்கிறத வந்து இன்டெலிஜென்ஸ் கேதர் பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்து அந்த தாக்குதல் நடந்ததா சொல்றாங்க. அப்ப சிஐஏ வந்து அந்த இன்டெலிஜென்ஸை கேதர் பண்ணி அவர் மீது தாக்குதல் நடத்தணும், அவரை கொலை பண்ணுங்கிற முயற்சியோட தான் வந்து அந்த ட்ரோன் தாக்குதல் நடந்ததா சொல்றாங்க. அதற்கு முன்னாடி கூர்ஸ்க்கு போகும்போது இதே மாதிரி ஹெலிகாப்டர்ல தாக்குதல் நடத்துறதுக்கான முயற்சி நடந்து அது தோல்வியில முடிஞ்சுது. ஸோ உலகம் முழுக்க அரசியல் தலைவர்களை, முக்கிய தலைவர்களை, தங்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய தலைவர்களை வந்து கொலை பண்றதுக்கான நடவடிக்கைகள்ங்கிறது இன்னைக்கு முழு வீச்சுல நடந்துகிட்டு இருக்கு. ஸோ அது எல்லா பகுதிகளுக்கும் நடக்குது. அதே போல இப்ராஹிம் ட்ரோரே, பொர்கினோபாசோவினுடைய லீடர் இப்ராஹிம் ட்ரோரே வந்து கொலை பண்றதுக்கான முயற்சி வந்து தோல்வி அடைஞ்சதா மன்னிக்கணும் சமீபத்துல தகவல் வருது. மன்னிக்கணும் இது சொல்லுங்க தோல. உங்களோட இது உள்ள உங்க தொலைபேசி இணைப்பு ரொம்ப இதா இருக்கு, ரொம்ப கரகரன்னு. இல்ல அது இணையம் ஒட்டுமொத்தமாவே இந்த இதுல அப்படிதான் இருக்கு. உங்களோட வாய்ஸுமே அப்படிதான் பிரேக் ஆகி வருது. ஓ அப்படியா? அப்போ அதை ஆமா. மாத்துறது ஓகே. வேற பிளாட்ஃபார்ம் அடுத்த யூஸ் பண்ணலாம். ஓகே, தோழர்கள் மன்னிக்கணும். அதான். ஓகே ஓகே, நீங்க கண்டினியூ பண்ணுங்க. ஸோ அதனால இப்ப இப்ராஹிம் ட்ரோரே வந்து ஒரு 2, 3 நாளைக்கு முன்னாடி இதே மாதிரியான கொலை முயற்சி வந்து நடந்ததா சொல்றாங்க. ஏற்கனவே ஒரு கிளர்ச்சி முயற்சி நடந்து அது மக்கள் வந்து அன்னைக்கு நைட்டு அதே வெனிசுலாவினுடைய நிக்கோலஸ் மதுரோ அதிபர் நிக்கலஸ் மதுரோவை வந்து கடத்தின அதே நாள் நைட்டு 12, 1 மணிக்கு இப்ராஹிம் ட்ரோரேவை வந்து கிளர்ச்சியில ஆட்சியை பிடிக்கிறதுக்கான ஒரு முயற்சி நடந்து மக்கள் வந்து அதை கேள்விப்பட்டு நேரடியா அவருடைய மாளிகையை வந்து முற்றுகையிட்டுட்டாங்க மக்கள். ஸோ அவரை பாதுகாக்கணுங்கிறதுக்காக. அதனால அந்த முயற்சி தோல்வி அடைஞ்சுது. ஸோ இப்ராஹிம் ட்ரோரேக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தல் இருக்கு. அது பிரான்ஸ் தான் வந்து அது முன்னின்று நடத்துறதா சொல்றாங்க. அதே போல சமீபத்துல நடந்த இந்த 2 நாளைக்கு முன்னாடி நடந்த கடாஃபியினுடைய மகனுடைய கொலையிலையும் பிரான்ஸ் தான் ஈடுபட்டதா குற்றச்சாட்டுகள் வருது. ஸோ அதனால இப்ப இந்த மேற்கத்திய தரப்புங்கிறது முழுக்க முழுக்க வந்து அசாசினேஷனை வந்து கையில் எடுத்திருக்கிறானுங்க. இப்ப எல்லா தலைவர்களையும் கொலை பண்றத வந்து இப்ப இன்னைக்கு உலகத்தினுடைய போர் தந்திர யுக்தியா வந்து அவனுங்க பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்கிறானுங்க. ஸோ அதுதான் இப்ப இன்னைக்கு இருக்கிற ஆபத்தான ஒரு நிலையாவும் இருக்கு. ஓகே ஓகே தோழர், பார்க்கலாம் அடுத்தடுத்த நிகழ்வுகள் எப்படி போகுதுன்னு பார்ப்போம். அடுத்து தொடர்ந்து பேசுவோம். உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி செந்தில் தோழர். நன்றி தோழர்களுக்கும் நன்றி. மீண்டும் சந்திப்போம் தோழர்களே. இந்த ஒளிப்பதிவு மட்டும் கொஞ்சம் கரகரன்று இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால அதை மட்டும் கொஞ்சம் தோழர்கள் மன்னிக்கணும். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். உங்களுக்கும் நன்றி தோழர். நன்றி தோழர்.